بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب وأنتم لا تنصرون. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான வாழ்நாளாகத்தான் வாலிபத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். வாலிபம் என்று சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய நிஅமத், ஒரு மிகப்பெரிய நிஅமத். எந்த அளவுக்கு பெரிய நிஅமத் என்று சொன்னால், இந்த நிஅமத்துடையவர்களாகத்தான் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சுவர்க்கத்தில் வயோதிகம் கிடையாது, சுவர்க்கத்தில் கூட வாலிபர்களாகத்தான் இருப்பாங்க. அப்ப வாலிபம் என்று சொல்லக்கூடியது சுவர்க்கத்துக்குரிய வயது. கிழவன் வயோதிபர்கள் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்பக்குள்ளேயும் வாலிபர்களாக ஆக்கித்தான் அல்லாஹ் அனுப்புவான். இன்னலக்கும் நீங்க இன்ன முனாதியை யுனாதி, ஒரு அழைப்பாளர் சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள நீங்க எதனாலுமே வாலிபர்களாகத்தான் இருப்பீங்க, உங்களுக்கு வயோதிபம் வரவே மாட்டாங்க. சுவர்க்கத்துடைய கன்னிகள், சுவர்க்கத்துடைய பெண்கள், இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உர்பன் அத்ராபா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுவர்க்கத்துடைய பெண்களும் எப்பொழுதுமே கன்னிகளாகத்தான் இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு நாளும் விதவை என்று சொல்லக்கூடிய ஒன்று ஏற்படவே மாட்டாது. சுவர்க்கத்துக்குரிய வயதுதான் வாலிப பருவம். இந்த வாலிபம் என்று சொல்லக்கூடியதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. சிறப்புகள் அது ஒரு சிறப்புத்தான், அர்ஷுடைய நிழல்ல அல்லாஹ் 7 பேருக்கு நிழல் கொடுப்பான். யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹ், அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற எந்த ஒரு நிழலும் இருக்க மாட்டாது. மரத்துடைய நிழல், வீட்டினுடைய நிழல், குடையினுடைய நிழல் எதுவுமே இருக்க மாட்டாது. அந்த நிழல் எதுவுமே இல்லாத நாளையில அல்லாஹ் 7 பேருக்கு அவனுடைய அரசுக்கு கீழ் எல்லாம் நிழல் கொடுப்பான். அதுல ஒருத்தர் தான் இமாமுன் ஆதிலுன், நீதம் செலுத்தின ஒரு இமாம், ஒரு தலைவர். ஷாபுன் நஷஅ ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலேயே காலத்தை கழித்த ஒரு வாலிபன், அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலேயே காலத்தை கழித்த ஒரு வாலிபன், அவருக்கும் அல்லாஹ் அர்ஷுடைய நிழல்ல நிழல் கொடுப்பான். வாலிப பருவம் என்று சொல்லக்கூடியது நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யஸாலு கதமா அப்தின், ஒரு அடியானுடைய பாதம் வைத்த இடத்திலே இருக்கக்குள்ளே 4 கேள்வி கேட்பான். வெச்ச தூக்கி வைக்க முடியாது, அந்த இடத்திலேயே உட்கார வச்சு நிப்பாட்டி வச்சு 4 கேள்வி கேட்பான். அதுல ஒன்று தான் வாழ்நாளை பத்தி கேட்கப்படும். எங்கட வாழ்நாள் பாலிகானதிலிருந்து கேட்கப்படும், மௌத்து வரைக்கும் என்ன செஞ்சோம், இது எல்லாருக்கும் இந்த கேள்வி கேட்கப்படும். ஆனா இந்த வாழ்நாள்ல தான் ஒரு பகுதி தான் வாலிபம். அதை பத்தி அல்லாஹ் தனியே கேட்பான். அல்லாஹ் பத்தி தனியே கேட்பான். وعن شبابه وعن عمره வேற, وعن شبابه வேற. வாலிபம் என்று சொல்லக்கூடியதே ஒரு மிக முக்கியமான காலம், ஒரு மிக முக்கியமான கட்டம். உலகத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கோ, கடந்த ஆண்டு, அதாவது நாங்க இப்ப இருக்கிறோம் 2012, 2011 ஆண்டு இந்த உலகத்தில் பெரிய புரட்சிகள் நடந்த ஆண்டு. பெரிய புரட்சிகள். 40 வருஷம் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த ஹொஸ்னி முபாரக்கும் அவருடைய ஆட்சி கவுக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக நான் தான் சர்வதிகாரி என்று சொல்லி ஆட்சி செய்து கொண்டிருந்த கதாபி உடைய ஆட்சி கவுக்கப்பட்டது. இதே போல யமன் நாட்டினுடைய ஆட்சி கவுக்கப்பட்டது.
இதே போல அல்ஜீரியாவில் பெரிய ஒரு புரட்சி நடந்தது. இந்த புரட்சிக்கெல்லாம் பின்னால் இருக்கக்கூடியவங்க வாலிபர்கள் தான். உலகத்தில் வாலிபர்களை கொண்டுதான் எதையுமே சாதிக்கணும். வாலிபர்கள் தான் சாதிக்கக்கூடியவர்கள். வாலிபர்கள் தான் சாதிக்கக்கூடியவர்கள். வாலிப பருவத்தை சரியாக பயன்படுத்தினா எதையுமே சாதிக்கணும். இதனால தான் சில இமாம்கள் சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ காலத்தில் ஒரு புரட்சி செஞ்சாங்க. ஒரு புரட்சி மௌத்துக்கு முன்னால ஒரு புரட்சியை செஞ்சுட்டு தான் மௌத்தானாங்க. எப்படிப்பட்ட புரட்சின்னு சொன்னா ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது. நாங்க எல்லாரும் வரலாறு படித்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னால சஹாபாக்களை பார்த்தாங்க. சுபஹுடைய தொழுகையில அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அவங்க இமாமத்து செய்றாங்க. எல்லா சஹாபாக்களும் பின்னால தொழுது கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்து சிரிச்சாங்க. சரசமங்க அழகா புன்முறுதல் பார்த்து சிரிச்சாங்க. ஏன் சிரிச்சாங்க என்று கேட்பதற்கு, ஏன் சிரிச்சாங்க என்ற கேள்விக்கு பல வகையான அர்த்தங்கள் எழுதப்பட்டிருக்கு. சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வீட்டினுடைய ஜன்னலை திறந்து திரையை அகற்றி எங்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு பார்த்தாங்கண்டா நாங்க தொழுகையை விட்டுடுமோவோ என்ற அளவுக்கு நபிக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் திரையை மூடிவிட்டு ஜன்னலை மூடிக்கொண்டாங்க. அதுதான் நாங்க நபிகளார கடைசியாக பார்த்தது. ஆனா சிரித்துக் கொண்டே இருந்தாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் தெரியுமா சிரிச்சாங்க? உலகத்தில் எதை நிலைநாட்ட வந்தேனோ அதை நிலைநாட்டக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிட்டு, அடைஞ்சிட்டேன் அடைஞ்சிட்டேன் சொன்னாங்க தானே. சொன்னாங்க தான் கட்டத்தில் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கனவுகள் காணுவோம், மேலெண்ணங்கள் வைப்போம், இது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏழாம் எதுக்குமே இல்லை. ஒரு நாள் காபத்துல்லாவுல தொழுகிறாங்க. வாப்பா காபத்துல்லாவுல தொழுகிறாங்க. மக்காவுடைய காலம் 2 ரக்காத்து சுஜூது செய்ய தொலைலாது. தொழுகைக்காக வேண்டி நின்று சுஜூது செய்றாங்க. மக்களுடைய காவிர்கள் வந்து ஒட்டகத்துடைய குரலை கொண்டு மேல போட்டாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து அந்த முபாரக்கான கையால வாப்பட கழுத்தில் இருந்த அந்த குடலை தூக்கி அகட்டினாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு மாட்டினுடைய குடலே எவ்வளவு பாரம், மாட்டு குடலே எவ்வளவு பாரம், ஒட்டகத்துடைய குடல் இதை ஓரமாக்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கி மகளை பார்த்து சொன்னாங்க, மகளே கவலைப்படாதே, உன்ட வாப்பா எந்த தீனை கொண்டு வந்திருக்கிறாரோ இந்த தீன் லா யப்கா பைத்து வபரின் வலா மதரின் இல்லா அத்கலஹு அல்லாஹ். உன்ட வாப்பா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சத்திய மார்க்கம், இந்த சாந்தி மார்க்கம் எல்லா வீட்டுக்குள்ளேயும் பேசித்தான் ஆகும். எப்ப சொன்னாங்க இது? மகான் அந்த புள்ள எடுக்கும் அல்லாஹ் ஹைராகட்டும். எப்ப சொன்னாங்க இது? 2 ரக்காத்து காபத்துல்லாவுல தொலைலாத கட்டத்துல. இங்க பாருங்க அல்லாஹ், இங்க பாருங்க அல்லாஹ் ஹைராகட்டும். 2 ரக்காத்து காபத்துல்லாவுல தொலைலாத கட்டத்துல சொல்றாங்க, உங்களோட வாப்பட தீனுக்கு ஒரு காலம் வரும், இந்த தீன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பேச்சு முறையத்தான் போகுது. எவ்வளவு உறுதி, எவ்வளவு உறுதி! ஒரு முக்மீனுடைய உறுதி இப்படித்தான் இருக்கணும். இந்த ஹக்கான தீன், இந்த ஹக்கான உழைப்பு, இந்த ஹக்கான வேலை, இந்த ஹக்கான ஷரீஅத் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பேச்சுத்தான் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இதை பார்ப்போம் கண்ணால, இதை கண்ணால பார்ப்போம். நீயத்து வைங்கோ. உலகத்தில் புரட்சிகள் செய்யலாம், பெரிய புரட்சிகள் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புரட்சி செஞ்சாங்க. 23 வருஷ காலத்துல மக்கள் எப்படி தெரியுமா மாறினாங்க? மண்டையோட்டுல சாராயம் குடிக்கிறவங்க தண்ணி கேட்கிறாங்க உயிரை காப்பாற்றிக் கொள்றதுக்கு,
அப்ப நினைச்சாங்க ஏந்த உயிரை விட மற்றவன் உயிர் பொறுமதியானது, அவனுக்கு தண்ணியை கொடு, அவனுக்கு தண்ணியை கொடு. எப்படிப்பட்ட போர் செஞ்சாங்க தெரியுமா? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க மதீனாவுக்கு. எல்லாத்தையும் விட்டாங்க, ஒன்றும் இல்லை, எம்டி ஹேண்ட். தீனுக்காக வேண்டி மக்காவுடைய காவிரிகள் எதையுமே கொண்டு போகவில்லை, போயிட்டு சேர்ந்தாங்க மதீனாவுக்கு. மதீனாவுக்கு போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல மதீனாவுல போயிட்டோன்னு செஞ்ச வேலை எக்கானமியில பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான பெரிய நடவடிக்கை. ஒரு சமூகத்துடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பணும் என்ன செய்யணும்? அகதிகளாக வந்த மக்களை அங்க இருக்கக்கூடிய மக்களோட சேர்த்துடுறாங்க. ஷா வலியுல்லாஹ் முஹத்திஸ் அத்-தஹரீர் நம்ம சொல்லி காட்டுறாங்க. ஆரம்பத்தில் ஹுஜ்ஜத்துல்லாஹ் அல்-பாலிகால சொல்றாங்க, அல்லாஹ் அந்த சமூகத்துடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற வரைக்கும் அனந்தரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்குள்ள மாட்டாங்க. சொந்த ஞான அனந்தரக்காரராக வரமாட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார தந்த சகோதரராக நியமித்தாரோ அவருத்தான் அனந்தரம் கொள்ளுவார். ஆரம்பத்தில் அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன சட்டம்? சொந்த நானுக்கு தம்பிக்கு அனந்தரம் கொடுக்காது. நீங்க யார மதீனால மக்காலிருந்து ஒன்றுமில்லாம எம்டி ஹேனோட வந்தாங்களோ அவங்களுக்குத்தான் உங்கள் அனந்தர சொத்து போகணும். இதை பற்றி உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக ஹுஜ்ஜத்துல்லாஹ் அல்-பாலிகாவுல ஹஜ்ரத் ஷேகுல் ஷா வலியுல்லாஹ் முஹத்திஸ் அத்-தஹரீர் எழுதியிருக்கிறாங்க. இப்ப எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அகதியா வந்திருக்கிறாங்க, ரிஃப்யூஜியா வந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறாங்க. இங்க ஒரு பணக்கார சஹாபியத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஹா செஞ்சிட்டாங்க, நீங்க இவருக்கு சகோதரர். இந்த அன்சாரி சொன்னார் அவரை பார்த்து, இங்க வாப்பா, எனக்கு 2 ஊடி இருக்குது, ஒரு ஊட்ட நீ வச்சுக்கோ. எனக்கு இவ்வளவு பணம் இருக்குது, இந்த பணத்தில் அரவாச நீ வச்சுக்கோ. எனக்கு 2 மனைவி இருக்கிறா, உனக்கு விருப்பம் உண்டா ஒரு மனைவி நான் தலாக்க சொல்றேன், அவட இதா முடிச்சதுக்கு பிறகு நீ எவ்வளவு முடிச்சுக்கோ. இவர் இவ்வளவு பெரிய கொடையாளி. அவர் என்ன சொன்னாரு? துல்லனி அல சூக், எனக்கு பஜார காட்டி தந்தது, இது ஒன்றும் எனக்கு வாழும். இவங்க கொடுக்கிறவங்க அவங்க வாங்குறாக்கள் அல்ல, நாங்க கொடுப்போம், நாங்க வாங்க மாட்டோம். இதுதான் நபியுடைய புரட்சி. கொடுக்கிற சமூகத்தை உருவாக்கினாங்க, வாங்குற சமூகத்தை உருவாக்கல. அவர் சொன்னாரு, உண்ட மனைவியும் பாடம், உண்ட கடையும் பாடம், உண்ட காணியும் பாடம், உண்ட சல்லியும் பாடம், துல்லனி அல சூக், எனக்கு பஜார மட்டும் காட்டி தந்தது. நபியுடைய புரட்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய புரட்சி. இந்த புரட்சிக்கு பின்னால் இருந்தவங்க யாரு? இமாம் சுயூத்தி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த புரட்சிக்கு பின்னால் இருந்த அநேகமானவர்கள் 85% மேற்பட்டவங்க யார் என்று சொன்னா, இவங்க எல்லாருமே 40 வயதுக்கல்ல 25 வயதுக்கு குறைந்தவங்க தான். எல்லாம் வாலிபர்கள், எல்லாம் வாலிபர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்குள்ள 37 வருஷம். எத்தனை வருஷம்? 37. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்குள்ள வயது 27. உஸ்மானே கனி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வயது 34. அலியே முர்த்தலா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள 10 வயது. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய 16 வயது. சஅத் பின் வக்காஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய 17 வயது. அல்-இஸாபா பி தமீத் ஸஹாபாவுல இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க எல்லாருடைய வயதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்குள்ள இவங்களோட வயது என்ன? எல்லாம் வாலிபர்கள் தான், எல்லாம் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு 17 வயதுடைய ஒரு பொடியனை பள்ளியில ரெஸ்டி போர்ட்ல மெம்பர் ஆக்குவோமா? 21 வயதுடைய ஒரு பிள்ளைய பள்ளிக்கு தலைவராக்குவோமா? ஓரமாக்கிடுவோம், கிட்டமாக்க மாட்டோம்.
ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிட்டவாக்கினாங்க. இஸ்லாத்தில் அனுப்பப்பட்ட முதலாவது எம்பசிடர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. முதலாவது எம்பசிடர் தூதுவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க போனாங்க மதீனாவுக்கு. கான முஅல்லிமா போனாங்க, ஆசானாக போனாங்க. அங்க போயிட்டு மதீனாவுல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்கிறதுக்கு ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுக்கு போகக்குள்ள அவங்களுக்கு வயது வெறுமனே 21 வயசு தான். எத்தனை வயசு? 21 வயசு. மக்காவுடைய வெற்றி, ஃபத்ஹ் மக்கா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله افواجا. மக்காவுடைய வெற்றி, காபத்துல்லாஹ்வுடைய சாவி கையில, காபத்துல்லாஹ் அந்த கண்ட்ரோல், எல்லாரும் அந்த கண்ட்ரோல். மக்காவை விட்டுட்டு வெளியே போறாங்க. மக்காவுக்கு கவர்னராக ஒருத்தர் நியமிச்சார். யாருங்க மக்காவுடைய கவர்னர்? மக்காவுடைய கவர்னர் யாரு? அத்தாப் இப்னு உஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அஸீத் அல்லது உஸைத், அஸீத் அவர்கள் அமீரா நியமிச்சாங்க. அவங்களுக்கு வயது வெறுமனே 21 வயசு தான். 21 வயசு. வாலிபர்களுடைய பொறுப்பு மிச்சம் கூட. உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 18 வயசு நபி மௌத்தாகக்குள்ள, நபிசல்ல மௌத்தாகக்குள்ள 18 வயது. நாங்க எல்லாரும் படிச்சிருக்கிறோம், புகாரில் படிக்கிறோம், நாங்க எல்லாரும் படிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 மௌத்தாகத்துக்கு முன்னால ஒரு யுத்தத்துக்கான ஒரு ஜமாத் தயாரிச்சாங்க. ஜமாத் ரோமுக்கு போகணும். அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபி அத்னல் அர்த். அல்லாஹ் அந்த யுத்தத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ரோமுக்கு போகணும், ஒரு ஜமாத் போக போகுது. ஜமாத்தை தயாரிச்சாங்க. கடைசியாக ஃபோன் பண்ணின ஜமாத். அந்த ஜமாத்துல உமர், அந்த ஜமாத்துல உஸ்மான், அந்த ஜமாத்துல அலி, அந்த ஜமாத்துல அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்ற பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கத்தக்கன இந்த ஜமாஅத்துக்கு அமீராக நியமிச்சாங்க. 18 வயதுகளுடைய உஸாமா இப்னு ஸைத் நியமிச்சாங்க. கொடுத்தாங்க, கையில் எடுத்துக்கொண்டு போக முடியுங்க. உங்களுக்கு கீழே நிற்பாங்க இவங்க எல்லாரும். சுப்ஹானல்லாஹ். வாலிபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினாங்க. ஓரமாக்கல்ல, ஒதுக்கல்ல. நான் ஊர்ல வெடிக்க மேலே கூட சொல்றேன், வாலிபர்களுக்கு பொறுப்பு கொடுங்க. வாலிபர்களுக்கு கொடுத்து பாருங்க, எங்களை விட அழகாக செய்து காட்டுவாங்க, துணிச்சலோட செய்வாங்க, ரத்த உணர்வோட செய்வாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக அவங்களை வச்சிருக்கிறான். இன்னும் ஒரு கட்டத்தில் புகாரில் ஹதீஸ் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி ஆயிஷா சித்திகாவுடைய விடயத்தில் இட்டு கட்டப்பட்ட சம்பவம். சொந்த தண்ட மனைவியை பத்தி மக்கள் பேசுறாங்க, தண்ட மனைவியை பத்தி மக்கள் கரைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட சோதனைகளை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காத்தாங்க. தனக்கு விருப்பமான மனைவியை பத்தி மக்கள் பேசுறாங்க, ரோட்டெல்லாம் பேசுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ற, வாழ்க்கையில கேட்டுக்கோங்க, வாய சரியா பயன்படுத்துங்க. ஹதீஸுல் இஃப்க் இருக்குது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய விடயத்தில் இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் இருக்குது. இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரே ஒரு பாடம், எங்கட வாய நாங்க எப்படி பாதிக்கணும். வலா தகிஃப் மா லைஸ லக பிஹி இல்ம். எதை பற்றி தெளிவான அறிவில்லையோ அதை பற்றி வாய் துறக்கவானும். இந்த காதால கேட்டு வாயால பேசவானும், இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டுடுங்க. லௌலா இஸ்ஸமிஅ்துமூஹு, ஒரு விஷயம் காதுல விழுந்த சந்தர்ப்பத்தில் நீங்க சொல்லக்கூடாதா, நீங்க சொல்லி இருக்க கூடாதா, இத பத்தி நாங்க பேச யாரு, எங்களுக்கு இத பத்தி பேச தேவையில்லையே, எனக்கு என்ன லாபம் பேசி அது விட்டுடுங்க. அப்படியே அது விட்டுடுங்க. அப்படியே இந்த சிபாத்தை கொண்டு வாங்க. ஸ்கூல்ல, ஊர்ல, ரோட்டுல என்ன சரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், இத பள்ளிக்கு வெளியே போயிட்டு மாநாடு போட்டு பேசுவானோம்.
அல்லாஹ்வுக்காக சொல்றேன், இந்த பழக்கத்தில் யார பத்தியும் பேசவானோம். பேசினா என்ன பத்தி பேசுங்க, பேசினா இந்த மொத்தரை பத்தி பேசுங்க. குறைகளை சொல்லுங்க, அந்த ஆழ்த்த பேச்சு உங்களை பத்தி ஒரு குறை ஒன்று இருக்குது, நான் இது இப்படி அபிப்பிராயப்படுறேன், இது செஞ்சு கொண்டா மிச்சம் நல்ல. நான் இப்ப மகரிப் தொழுவதற்கு பிறகு ஒருத்தர் வந்து சொன்னார் எனக்கிட்ட, ஒரு மதரசாவுடைய மாணவர், அல்லாஹ் அவருக்கு ஜஸாஹை நசீபாக்கட்டும். அவர் சொன்னார், முஃப்தி சாப் உங்களோட ஒரு சீடி இருக்கிறாங்க வெளியே, அதுல உங்களோட போட்டோ போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. உண்மையிலேயே எனக்கு தெரியாது யாரு செஞ்சாங்க. அங்க விற்கிறதெல்லாம் நாங்க பிரிண்ட் பண்ணி விற்கிறதல்ல, யாரோ ஒருத்தர் பிரிண்ட் பண்ணி விற்கிறாரு, அவர் போட்டோ எடுத்துட்டாரு, அவர் போட்டோவை பிரிண்ட் பண்ணி இருக்கிறாரு, எங்களுக்கு தெரியாது. அத 4 பேர்கிட்ட போயிட்டு அவர் சொல்லாம நேரே வந்து சொன்னாரு, அல்லாஹ் அவருக்கு ஜஸாஹை நசீபாக்கட்டும். நல்ல வாழ்க்கையில ஞாபகத்தை வச்சுக்கோங்க, ஒத்தண்ட குறைய கண்டா, ஒரு ஆளுடைய மிஸ்டேக்க கண்டா நேரே போயிட்டு அவர்கிட்ட பேசுங்க. நானா தம்பி ஹஜ்ரத் அவர்களே, உங்கள்ட்ட ஒரு மிஸ்டேக் நான் கண்டேன், நான் நினைக்கிறேன் இது தவறு என்று சொல்லி என்ன மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லி அவர்கிட்ட பேசி சொல்ல பாருங்க. ரோட்ல கலச்ச வானம், SMS அடிச்ச வானம், இமெயில் ஃபார்வர்ட் பண்ண வானம், அட்ரஸ் இல்லாம கடிதம் அனுப்ப வானம், அட்ரஸ் இல்லாம என்ன செய்ய வானம், சும்மா எழுத வானம், சும்மா எழுத வானம். இந்த பேனா ரொம்ப பொறுமதியானது. இந்த பேனா இருக்குதே ரொம்ப பொறுமதியானது. இந்த பேனாவால்தான் சஹீஹுல் புகாரி எழுதப்பட்டது. இந்த பேனாவால்தான் சஹீஹுல் முஸ்லிம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பேனாவால்தான் ஷரஹுல் முஹத்தப் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பேனாவால்தான் தஃசீருல் குர்துபி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பேனா சும்மா கடிதம் எழுதுறதுக்கு தரப்பட்ட பேனாவல்ல. இந்த பேனாவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். இந்த பேனா ரொம்ப பொறுமதியானது. இத பொறுமதியா பாருங்கோ. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது சத்தியமாக, பேனாவின் மீது சத்தியமாக. இந்த பேனா சும்மா கடிதம் எழுதுறதுக்கு தரப்பட்டதல்ல. இந்த பேனா காதல் கடிதம் எழுத தரப்பட்ட பேனாவல்ல. இது இந்த பேனா அல்லாஹ் குர்ஆனுடைய ஆரம்ப 5 ஆயத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூராவுடைய 5 ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். அதுல 4வது ஆயத்து என்ன தெரியுமா? அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு உங்களுக்கு படித்து தந்திருக்கிறான். இந்த பேனா கண்ணியமானது. இதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஹதீஸுடைய தரம் பற்றி எனக்கு தெரியாது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு ஷஹீதுடைய வாளிலிருந்து கொட்டக்கூடிய அந்த ரத்த துளியை விடவும் ஒரு ஆலிமுடைய பேனாலிருந்து கொட்டக்கூடிய அல்லாஹுடைய பார்வையில பொறுமதியானது. ஏன் பொறுமதியானது? இமாம் புகாரினுடைய பேனாவுடைய இன்னும் மங்கல்ல, அதைத்தான் நீங்கள் மோதுறீங்க, அதைத்தான் நீங்கள் எல்லாரும் மோதுறீங்க. புகாரி 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 என்று சொல்லி அதைத்தான் மதரசாவில் ஓதி கொடுக்கிறோம். எனவே வாழ்க்கையில ஞாபகத்தில் வைங்கோ, தேவையில்லாத விஷயத்தை விட்டுடுங்கோ. ஒரு நாளும் பேசவானம், ஒரு நாளும் கரைக்கவானம். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறேன். வாய நல்லத முறையில பயன்படுத்த பார்த்துக் கொள்வோம். அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹும்ம தஹ்ஹிர் குலூபனா மினன் நிஃபாக் வ அமாலனா மினர் ரியா வ அல்ஸினதனா மினல் கذிப். யா அல்லாஹ், இந்த வாயால பொய் பேசுவதை விட்டு பாதுகாத்துடுவாயாக. உண்மையை பேசுவோம். கிதாபுகளை பரட்டி பாருங்க. கிதாபுல் மனாகிப் ஒரு பாடம் இருக்கிறது. கிதாபுல் மனாகிப் எல்லாருடைய நலவையும் பேசுங்க. அபூபக்கர் சித்திக்குடைய நலவு, உமரே ஃபாரூக்குடைய நலவு, ஆயிஷா சித்திகாவுடைய நலவு, ஹசன் ஹுசைனுடைய நலவு, ஹம்சாவுடைய நலவு, அப்பாஸுடைய நலவு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுடைய நலவு. சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லா சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நலவுகளை பேசுறாங்க. நாங்களும் பழகிக் கொள்வோம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உலமாக்கள், இந்த ஊரில் இருக்கிறாங்க உலமாக்கள், மௌத்தா போன உலமாக்களை பத்தி பேசுறது போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களை பத்தி பேசுங்க. உங்களுக்கு ஒரு இந்த ஹெதரியா இருக்கிறது, அங்கே உலமாக்கள் இருக்கிறாங்க. முர்ஷியா இருக்கிறது, அங்கே உலமாக்கள் இருக்கிறாங்க. பாரி இருக்கிறது, பாரியில உலமாக்கள் இருக்கிறாங்க. இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமான சண்டையார் உலமாக்கள் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மூத்த உலமாக்கள் மற்றொரு அமனஸ்தானா, அவங்களோட வாப்பா ஒரு ஆளு, அஜ்வஸ்தான மகன் இருக்கிறாரு, எங்களுடைய நண்பர். இப்படியாக சொல்ல போனா எனக்கு பேர் தெரியாத உலமாக்கள் பெரிய ஒரு தொகை இருக்கிறாங்க, பெரிய ஒரு தொகை இருக்கிறாங்க. நான் அன்பாக சொல்றேன், உலமாக்களை கண்ணியப்படுத்துவோம், உலமாக்களுடைய நலவுகளை பேசுவோம்,
உலமாக்களுக்கு உதவி செய்வோம், அவங்களுடைய இல்ம கண்ணியப்படுத்துவோம். ஒன்று சொல்றேன், எனக்கு எப்பயும் ஞாபகத்துக்கு வரும். நான் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கிறேன். சின்ன காலம் 1982 ஆண்டு. நான் 81 தான் மதரசாவுக்கு போனேன். 82 ஆண்டு அக்குருண மதரசாவுல முதலாவது பட்டமளிப்பு விழா நடக்குது. அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு ஆளின் உரை நிகழ்த்த வந்தார். நாம் அனைவருக்கும் பிரசித்தியமான ஹலீல் அஹ்மது ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரண்டாவது இலங்கையில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஆலிம் மஷ்ஹூத் ஆலிம் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் உரை நிகழ்த்த வந்தார்கள். நான் சின்னவனாக இருந்தாலும் கூட அல்லாஹுடைய கிருபையினால் அன்றைக்கு அந்த 2 பேரும் என்ன பேசினாங்கன்றத எனக்கு இப்பேன் சொல்லேரும். மசூத் ஆலிம் சாப் இஹ்யாவுல வரக்கூடிய ஒரு பாடத்தை அப்படியே மொழிபெயர்த்து பயானாக செஞ்சார். உலமாக்கள் யார், உலமாக்களுடைய பொறுப்பு என்ன, உலமாக்களுடைய கடமை என்ன, உலமாக்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னாங்க. மீன் கெட்டா உப்பு போடுவோம், உப்பு கெட்டா என்ன செய்வது என்ற தோணியில என்ற பாணியில அழகான உரை நிகழ்த்தினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னாருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அதற்கு அடுத்ததாக ஹலீல் அஹ்மது ஹஜ்ரத் பயான் செய்தார்கள். அவங்களோட பயான்ல இன்னொரு கருத்து சொன்னார்கள், நீங்க வாங்க உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கோ, உலமாக்களுடைய கொலைகளை பேசவானம், உலமாக்கள் மாசூங்கள் அல்ல, தவறு செய்யக்கூடியவங்க, சஹாபாக்கள் மாசூங்கள் அல்ல, சஹாபாக்களால பாவம் நடக்க ஏழுமண்டா, ஏன் உலமாக்களால் பாவம் நடக்க முடியாது? பத்ருடைய சஹாபாக்களுக்கு பாவம் நடக்க ஏழுமண்டா, மிஸ்தாஹ், ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பத்ருடைய சஹாபாக்களால பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்க ஏழுமென்றால் ஏன் உலமாக்களால் நடக்க முடியாது? உலமாக்களால் பாவம் நடக்க ஏழும். அவங்களோட பாவத்தையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் தவ்வாபாக இருக்கிறான், அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான், அல்லாஹ் கஃபூராக இருக்கிறான், அல்லாஹ் கஃபாராக இருக்கிறான். வாழ்க்கையில ஞாபகத்தில் வைங்கோ, உலமாக்களுடைய தவற பேசவானும். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, உலமாக்களுடைய தவற நீங்க பேசுவீங்க இருந்தா அல்லாஹ் இல்முடைய கதவை உங்களோட குடும்பத்துக்கு மூடிடுவான், இல்முடைய கதவை மூடிடுவான். தயவு செஞ்சு சொல்றேன், உலமாக்களை கண்ணியப்படுத்துவோம், சண்டைப்படுத்துவோம். உங்கள்கிட்ட வந்து ஒரு நாளும் மதரசாவுக்குத்தான் பணம் கேட்பாங்க அல்லாம ஏண்ட ஊடு கட்ட யாரும் பணம் கேட்க மாட்டாங்க, ஏண்ட மவள கல்யாணத்துக்கு யாரும் பணம் கேட்க மாட்டாங்க. வேணுமென்றா கேட்பாங்க, மதரசாவுல பிள்ளைகள் பசியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவில்லை, ஒரு வயிற்று சாப்பாடு குடும்பம் கேட்பாங்க. உங்கள்கிட்ட கேட்கிறா உங்களோட கபருக்குத்தான், அவங்களோட கபருக்கல்ல, அவங்களோட கபருக்கல்ல. வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த வாயை சரியா பயன்படுத்துவோம், ஒரு நாளும் தவறா பயன்படுத்தவானம். அன்பாக சொல்றேன், இறக்கமாக சொல்றேன், இந்த ஹதீஸ் இஃப்க் இருக்குதே, இந்த இஃப்குடைய சம்பவத்தில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்கிட்ட மஷூரா செஞ்சாங்க, என்ன செஞ்சு கொள்றது. ஒரு மருமகன் உஸ்மான் டைம் வைத்து கேட்டாங்க, 2வது மருமகன் அலி டைம் வைத்து கேட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வகையான பதில் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இதுல தலை போட விரும்பல, என்ன விரும்புட்டாங்க. 2வது மருமகன் சொன்னாரு, மாமா சரியான டென்ஷன் இருக்கிறாரு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான டென்ஷன் இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் ஆறுதல் படுத்துவோமே, கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்போமே என்றதுக்காக வேண்டி சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன ஆயிஷாவை விட்டா வேற பெண்கள் இல்லையா, நீங்க இது இவ்வளவு பெருசிப்படுத்தணுமான்னு கேட்டாங்க. இது ஒரு சின்ன விஷயம் தானே, நீங்க அல்லாஹ்வுடைய நபி, உங்களுக்கு வஹி வருகிறது, உங்களுக்கு ஜிப்ரீல் வராங்க, நீங்க இந்த விஷயத்தை போட்டு ஏன் இவ்வளவு அலட்டிக் கொள்ள போறீங்க?
ஆயிஷாட விஷயம் தானே என்று சொல்லி கொஞ்சம் ஆயிஷாவின் மீது சந்தேகத்துக்கல்ல, ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மீது கடுகு மணியளவாவது அது தலைக்கு நான் சந்தேகம் இருக்கல்ல, கொஞ்சம் சொன்னாங்க ஆறுதல் நடக்கட்டும் என்பதற்காக வேண்டி. ஆனா ஹஜ்ரத் அலிக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதில் அவ்வளவு திருப்தி அமையல. அதுக்கு பிறகு பல பேர்த்த மஷூரா கேட்டாங்க. கடைசியா போயிட்டு மஷூரா கேட்கிறாங்க உமரே ஃபாரூக் இடத்துல. இவ்வளவு வரைக்கும் வாய் திறக்கல. ஏன்? இது எனக்கு தேவையில்லாத விஷயம். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. இதுவரைக்கும் உமர் வாய் திறக்கல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து வாய் திறக்கிற வரைக்கும் அவங்க வாய் திறக்கல, சும்மா இருக்கிறாங்க. ரோட் எல்லாரும் பேசுறாங்க, அதுக்கு நான் பேச தேவையில்ல. ரோட் எல்லாரும் பேசட்டுமே, நானே கலைப்பான். சும்மா இருக்கிறாங்க. நபி பேசி கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த கல்யாணத்தை உங்களுக்கு செஞ்சு வச்சது யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம். அப்ப நீங்க நினைச்சிருங்களா அல்லாஹ் விபச்சாரிகள் உங்களுக்கு முடிச்சு தருவான் என்று சொல்லி? சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். எந்த சுப்ஹானக என்ற வார்த்தையை சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் என்று சுப்ஹானக சுப்ஹானல்லதி என்று சொல்லி அங்க இஸ்ராவை பற்றி சொல்லுகிறான். சுப்ஹானக என்று சொல்லி அல்லாஹ் இன்னொரு குர்ஆன்ல சொல்றான். மக்கத்து காவிர்கள் சொன்னாங்க அல்லாஹ் சிலைகளிலும் இருக்கிறான், அல்லாஹ் விக்கிரகத்திலும் இருக்கிறான் என்று சொன்ன நேரத்தில் இணை வைக்கக்கூடியவனுடைய சிறுக்கை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் சுப்ஹானக என்ற வார்த்தையை குர்ஆன்ல 2வது இடத்துல சொல்லிவிட்டு 3வது இடத்துல சொல்றான். ஆயிஷாவுடைய அந்த பத்திரித்தனமான அந்த பாக்கியமான பெண்ணுடைய பத்திரித்தனத்தை சொல்லக்கூடிய கட்டத்தில் சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம் இந்த ஆயத்திறங்குது. இது இட்டுக்கட்டப்பட்ட படுதூறு சொல்லப்பட்ட ஒரு செயல் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் குர்ஆனுடைய ஆயத்தில் இறங்கிக் கொண்டே போகுது. நான் அதை பற்றி பேச வர இல்லை. ஆனா 2 பேருடைய நாக்கு வாய் இந்த விஷயத்துல பாவிக்கப்பட்ட முறை அலி ரலியல்லாஹு தஆலா பாவிச்சாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க இதை அலட்டிக் கொள்றீங்க, இதை விட்டுடுங்களேன், இது சின்ன விஷயம் தானே என்று சொல்லி கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுபக்கம் பேசினாங்க. இந்த 2 வார்த்தையினுடைய ரியாக்ஷன் தெரியுமா உங்களுக்கு? இந்த 2 வார்த்தையால கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாயை சரியா பயன்படுத்தினாங்க. அதனால கிடைச்ச பாக்கியம் தான் ஆயிஷாவுடைய வீட்டுள்ளுக்கு கபருக்குள்ள போயிட்டு தூங்குறதுக்கு பாக்கியம் கிடைச்சிட்டு. அலி ரலியல்லாஹு தஆலா இப்படி சொன்ன வார்த்தையைத்தான் அந்த காலத்தில் வாழ்ந்த யகூதிகள் பிடிச்சுக் கொண்டு சஹாபாக்கள் 2ஆ பிரிச்சுட்டாங்க. அதான் ஷியா சுன்னி என்று சொல்லி அங்கிருந்து ஆரம்பமாகுது. வாழ்க்கை நல்லா அமைச்சுக்கோங்க, வாயை சரியா பயன்படுத்துங்கோ. கையால் அடிச்ச அடி மங்கும், வாயால பேசின பேச்சு மங்காது. நான் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன்? உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸுல் இஃப்க் தந்த குடும்ப பிரச்சனை 18 வயது 16 வயதுடைய உஸாமாவிடத்தில் போயிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மஷூரா கேட்கிறாங்க. என் மனைவியை பத்தி இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது, உங்க கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. வாலிபர்கள் சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள். எனக்கு பேசுறதுக்கு மிச்சம் இருக்குது, நான் மிச்சம் எழுதி இருக்கிறேன், ஆனாலும் நேரம் இடம் கொடுக்கவில்லை. மிக அன்பாக சொல்றேன், வாலிபர்களே, உங்களோட பொறுப்பு ரொம்ப பெரியது. குர்ஆன் ஓதுகிறோமே, இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனை நாங்கள் விரிச்சு வச்சு ஓதுறோம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று ஆரம்பித்து மினல் ஜின்னத்தி வன் நாஸ் என்று முடிக்கும் வரைக்கும் இந்த குர்ஆனை நாங்கள் ஓதுறோமோ, இந்த குர்ஆன் நபியினுடைய காலத்தில், நபிகளாருடைய காலத்தில் இப்படி இருக்கல்ல. இந்த குர்ஆன் அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு ஆயத்தாக எழுதப்பட்டிருந்தது. இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. புகாரியை பற்றி பார்க்க பார்ப்போம். புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் இருக்கிறது. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் உடன்படுறாங்க, இந்த குர்ஆனை நாங்க ஒன்று சேர்க்கணும். இந்த குர்ஆன் ஒரு புத்தக வடிவத்தில் வரணும், இந்த குர்ஆன் ஒரு கிதாபுடைய வடிவத்தில் வரணும் என்று சொல்லி 2 பேரும் உடன்பட்டாங்க. 2 பேரும் இணங்குறாங்க. ஆனா இந்த பொறுப்பை யாருக்கு கொடுப்போம்?
நாங்க ஓதுற குர்ஆன் இருக்குது, நபிகளுடைய காலத்துல, நபிகளாருடைய காலத்துல இந்த குர்ஆன் இப்படி இருக்கல்ல. இந்த குர்ஆன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் தான் சேர்க்கப்பட்டது. ஆனால் சேர்க்கப்பட்டாலும் யாரு சேர்த்தாங்க? இந்த பொறுப்பை யாருக்கு கொடுத்தாங்க? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் புகாரில ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. قال الشيخان لزيد بن ثابت زيد بن ثابت ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து அந்த ரெண்டு அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் சொன்னாங்க, இன்னக ரஜுலுன் ஷாபுன் லா நத்தஹிமுக் லா நத்தஹிமுக். உங்களை ஒரு நாளும் நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம், நீங்க ஒரு வாலிபராக இருக்கிறீங்க, இந்த பணியை நீங்க செய்யுங்கோண்டு பணியை பாரம் கொடுத்தாங்க. வாலிபர்களே, உங்களோட பொறுப்பு ரொம்ப பெருசு, உங்களோட பொறுப்பு ரொம்ப பெருசு. நான் முன்னால பேசின பாடசாலை விஷயம் மட்டுமல்ல, சமூகத்தில் செய்ய வேண்டிய வேலை மிச்சம் இருக்கிறது. சென்ற வருடம் நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. இந்த எல்லாரும் இஸ்லாத்தை பத்தி பேசுறாங்க. இஸ்லாம் எல்லாராலையும் பேசப்படக்கூடிய பேச்சு. எங்க வைத்து பார்த்தாலும் இஸ்லாமைசேஷன், இஸ்லாமிக் பேங்க், பேங்கை எப்படி இஸ்லாம் ஆக்கேனும், காப்புறுதி இன்சூரன்ஸை எப்படி இஸ்லாம் ஆக்கேனும், அரசியல் எப்படி இஸ்லாம் ஆக்கேனும், இஸ்லாமிய பொருளாதார கொள்கை எப்படி கொண்டு வரையிலும், எல்லாருமே இஸ்லாத்தை தான் படிக்கிறாங்க. எல்லாருமே இஸ்லாம். கல்யாணம் கருத்து கொண்டாலும் நோர்த் அமெரிக்காவில் வெஸ்டர்ன் உலகத்தில் ஃபேமிலி லைஃப் பத்தி படிக்கிறாங்க. அவங்க இப்ப சொல்றாங்க இஸ்லாமிக் ஃபேமிலி லைஃப் தான் லைஃப் என்று சொல்லி எல்லாரும் இஸ்லாம். அப்ப இங்க இருக்கக்கூடிய உலமாக்கிடத்துல கல்விமான்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்றேன். அசருக்கு பிறகு சொன்ன பயான் பாடசாலையை பத்தி சொன்னேன். நாங்க உலமாக்களாக இருந்தாலும் நாங்க எல்லாம் படிச்சில்ல, நாங்க எல்லாம் படிச்சில்ல. உங்களோட சேர்ந்து படிக்க வேண்டிய பாடம் எவ்வளவு இருக்குது, உங்களோட சேர்ந்து கலச்சி படிக்க வேண்டிய பாடம் எவ்வளவு இருக்குது. நான் சென்ற வருடம் என் 2 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு நான் 20 நாள் ஜமாத்தில் வைத்திருந்தேன். காத்தாங்குடிக்கு மர்கஸுக்கு போனேன். மர்கஸ் சாலை அனுப்பினாங்க காத்தாங்குடிக்கு, கிழக்கு மாகாணத்துக்கு. இப்ப நான் நினைக்கிறேன் 14ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லி நான் தவறில்லை, மிஸ்டேக் இல்லைண்டா சுபவுடைய தொழுகைக்கு பிறகு பேராதனை பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய 2 மாணவர்கள் வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். வாலிபர்களே, லேசா அடுக்கவானம், எல்லாரும் பேசுறாங்க இஸ்லாம். நாங்க உலமாக்கள், நாங்க பெருமைப்பட்டுக் கொள்ளும். ஆனா எங்களுக்கு பெருமைப்பட ஒன்றுமே இல்லை. இல்மு படிக்கணும், சில கட்டங்கள் நிபந்தத்தான். அந்த 2 வாலிபரும் வந்து கேட்டாங்க, முஃப்தி சாப் ஒரு டவுட் ஒன்று கேட்கலுமான்னு கேட்டாங்க. கேளுங்க வாப்பா, என்ன டவுட் சொன்னாங்க. ஃபிக்ஹ்ல இருக்குது, நாங்க ஃபிக்ஹ பார்த்தோம். ஃபிக்ஹ் என்று சொன்னா எங்க மதரசாவுல படிச்சு கொடுக்கிற ஃபிக்ஹுடைய கிதாபை காட்டுறாங்க. அந்த ஃபிக்ஹுடைய கிதாபுல இருக்குது, தாய்மார்களே சகோதரிகளே நீங்களும் கவனமா கேளுங்கோ, உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இது. அந்த 2 பேரும் கேட்கிறாங்க, ஃபிக்ஹுடைய கிதாபுல இருக்குது, வைத்தியம் செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து வாங்க இயலும். அந்த வார்த்தை எழுதி கொண்டிருக்கிறாங்க. ததாவி மருந்து செய்வதற்காக வேண்டி ஒரு அந்நிய ஆணிடத்தில், மஹரம் இல்லாத ஒரு ஆணிடத்தில் ஒரு பெண்ணுக்கு போயிட்டு அந்த உடம்பில் எந்த பகுதியை காட்டணுமோ அந்த பகுதியை காட்டி அவருக்கு மருந்து வாங்க ஏதும் இடம்பாடு இருக்கிறது. ஆனால் நிபந்தனைகளோட பெண் டாக்டர் இல்ல, அப்படிப்பட்ட கட்டத்தில் போக இயலும் என்று சொல்லி சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. சரி, போக இயலும், ஒட்டுமொத்தமாக கடைசியாக வந்தா போக இயலும். சரி, போக இயலும். கேட்கிறாங்க ஒரு கேள்வி, பிரசவம் என்பது நோயா? பிரசவம் என்பது நோயா? ஒரு பெண்ணுக்கு பிரசவம் வருகிறது, அவன் டெலிவரி கொடுக்க, டெலிவரி எடுக்கணும், வயிற்றுல புள்ள தரிச்சு நிக்குது. அவன் கேட்கிறாரு, இது நோயா முஃப்தி சாப்? நோய்க்குத்தான் வைத்தியம் செய்யலாம், இது நோய் இல்லையே. நான் கேட்டேன், உங்களோட கிதாபுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவங்க சொல்றாங்க, எங்கட புத்தகங்கள்லையும் இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் நோயாக பார்க்கல,
எப்படி ஒரு சாப்பாட்டை ஒருவர் சாப்பிட்டா 9 மணித்தியாலத்துக்கு பிறகு அது மலமாக வெளியாகுமோ இதே போல ஒரு விந்து ஒரு பெண்ணுடைய கருவுக்குள்ள போய்விட்டால் 9 மாசத்துக்கு பிறகு அது குழந்தையாக அவ விரும்பிய வெளியாகத்தான் ஆகும். இது இயற்கையானது, இது நேச்சுரல். கேட்கிறாரு, இப்படிப்பட்ட ஒன்றுக்கு ஒரு ஆணைக்கிடத்தில் பேச ஒரு பெண்ணுக்கு வைத்தியம் செய்யலாமா, காட்டலாமா? சுப்ஹானல்லாஹ். யாரு கேட்கிறாங்க? இது உலமாக்கள் அல்ல, பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள். இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பல்கலைக்கழகங்கள் இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், எப்பயுமே இஸ்லாத்தை படிங்கோ, இஸ்லாத்தை விளங்குங்கோ. இஸ்லாம் என்ன சொல்லுது? நாங்க முஸ்லீமாக வாழ வேண்டும். அன்புக்குரிய சகோதரனே, இன்னும் ஒன்றையும் சொல்லி சொல்லி அடுத்த தலையங்கத்துக்கு வர விரும்புகிறேன். நான் சொன்னேன், பாடசாலைகள் எல்லாம் பிரிச்சோணும். அப்ப நீங்க கேட்கலும், வெலிகமையில பாடசாலை எல்லாம் பிரிச்சிட்டோம், அங்க இருக்கிற பாடசாலை எல்லாம் பிரிச்சிட்டோம், பல்கலைக்கழகத்தை பிரிக்கலுமா? எங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போனா சேர்ந்துதானே படிக்கணும். இப்ப என்ன செய்யறது? அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. உங்களுக்கு எதை செய்யணுமோ அதைத்தான் நீங்க செய்யணும். அதுக்கு மேல உள்ளத்தை பத்தி அல்லாஹ் உங்கள்கிட்ட நிச்சயமா கேட்க மாட்டான். நீங்க முதலாவது உங்களோட கட்டுப்பாட்டுல, உங்களோட கஸ்டடியில, உங்களோட பொறுப்புல, உங்களோட பராமரிப்புல இருக்கக்கூடிய பாடசாலையை முந்தி நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்கோ. பல்கலைக்கழகத்தை பற்றி 2வது யோசிப்போம். அன்பான சங்கையான சகோதரர்களே, எங்களை கட்டுப்பாட்டு உள்ளத்தை நாங்க முந்தி செய்வோம். செஞ்சிட்டு அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், யா அல்லாஹ், எங்களால ஏண்டத்தை நாங்க செஞ்சிட்டோம், இதுக்கு மேலத்தை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி. பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டிய கட்டம் வந்தா நீங்க போங்கோன்னு நான் சொல்ல இல்ல, நீங்க போக விரும்பினாலும் கூட மார்க்கம் ஒரு முறையை சொல்லி தந்திருக்கிறது. நீ அங்க போயிட்டு எப்படி நடந்து கொள்ளணும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாலிபர் நபிப்பட்டம் கிடைச்சில்ல, மிஸ்ர் நாட்டிலிருந்து மதியனுக்குள்ள வாராங்க. வந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்ணோட பேச வேண்டிய கட்டம் உருவாகிச்சது. அவங்க எப்படி பேசினாங்க? கடையில வியாபாரம் பண்றோம், பெண்கள் சாமான் வாங்க வாராங்க, நாங்க எப்படி பேசணும்? நாங்க ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கிறோம், ஒரு மெக்கானிக்கல் ஸ்டேஷன் வச்சிருக்கிறோம். ஒரு பெண்மணி அவட நஷின் ரப்பியாரா இருக்குது, தையல் மஸ்து செய்யவாரா, நாங்க அவரோடு எப்படி பேசணும்? இது செல்லம் உதாரணமாகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால, வாலிப பருவத்தில நிக்காஹுக்கு முன்னால அந்த 2 பெண்களை சந்திச்சாங்க. சந்திச்ச கட்டத்தில் எப்படி பேசினாங்க? எப்படி பேசினாங்க? பல்கலைக்கழகம் போறோம், யூனிவர்சிட்டிக்கு போறோம், ஒரு பௌத்த நாட்டில் வாழ்றோம், எங்களுக்கு தனி யூனிவர்சிட்டி இல்ல, அதுக்காக வேண்டி பேசி எல்லாரோடையும் பேசலும், எல்லாரோடையும் புறங்கேறும். இது ஆகமாக்கப்பட்டது நாங்க சொல்ல இல்ல. நாங்க சொல்றோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 2 பெண்களோடு எப்படி டயலாக் பண்ணினாங்களோ, எப்படி கலைச்சாங்களோ, இதே போல நாங்க கலைச்சுவோம். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, இதை கவனத்தில் எடுங்கோ. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அந்த 2 பெண்களை பார்த்து, ஓரமா நிற்கிறாங்க 2 பெண்களும். பெண்களுக்கு தொழில் செய்யலாம், பெண்களுக்கு ஜாப் செய்யலாம், பெண்களுக்கு வேலை பார்க்கணும், நாங்க ஏழாண்டு சொல்ல இல்ல. ஆனா நிபந்தனைகள் இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது என்ன நிபந்தனை தெரியுமா? அந்த இடையர்கள் எல்லாரும் வைத்து ஒரு கிணத்தை சுத்தி நிற்கிறாங்க. கண்ட கால்நடைகளுக்கு தண்ணி கொடுப்பதற்காக வேண்டி ஒத்தர் முண்டி அடிச்சுக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு தண்ணி அல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, 2 பெண்கள் ஓரமா நிற்கிறாங்க. நேருக்கு நேராக நின்று, நெஞ்சுக்கு நெஞ்சாக நின்று, ஆம்பளை பொம்பளையாக நின்று நாங்க தண்ணி எல்ல மாட்டோம். அந்த காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நபிப்பட்டத்துக்கு முன்னாலேயே, நபித்துவத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் பெண்களுக்கு அனவு சொல்லிக் கொடுத்தான், பெண்களுக்கு அஹ்லாக் சொல்லிக் கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க அந்த வாலிபனை, அந்த 2 பெண்களை பார்க்கறாங்க. 2 பெண்களும் ஓரமா நிற்கிறாங்க. இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? எங்க ஊர்ல ஒரு பொம்பளை சவுதிக்கு போயிட்டா எங்களுக்கு கேள்விப்படுது, நாங்க என்ன செய்யணும்? இப்ப
எங்க ஊர்ல ஒரு பொம்புல ஹவுஸ் மேடாக போயிட்டுத்தாவோம் என்ற செய்தி எங்களை கிடைச்சிட்டு நாங்க என்ன செய்யணும்? இப்ப இத வாய் காது கொடுத்து கேட்கவானம், இத பேசவானம். கேள்வி பட்டுச்சுதா நேர என்ன தெரியுமா செய்யுங்கோ? 3 பேரு சேருங்கோ, அந்த பெண்ணை வீட்டுக்கு போங்கோ, பேச்சு கேட்டுங்கோ. உங்களோட மகள், உங்களோட நோனா, உங்களோட மனைவி வெளிநாட்டுக்கு போனு கேள்விப்பட்டோம். உங்களோட பிரச்சனை என்ன? ஏன் பைத்தா? உங்களுக்கு என்ன ஆகணும்? என்ன காரணம் என்று சொல்லி காரணத்தை கேளுங்கோ. பள்ளியில பற்றி பேச வானம், மொத்த கடிதம் எழுத வானம், சும்மா மிம்பர்ல ஏறி பயான் செய்ய வானம். நேர வீட்டுக்கு போங்கோ, வைத்து கேளுங்க பிரச்சனை என்ன. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பெண்களை கண்டாங்க. சும்மா இருக்கல்ல, அதவுகட்டதுகள் வந்திருக்குது, அதவுகட்டதுகள் வந்திருக்கு சொல்லி போட்டு சும்மா இருக்கல்ல. நாங்க அப்படித்தானே ரோட்ல 2 பெண்களை கண்டோம், எங்கேயோ வைத்திருக்கிறாங்க, ஓலமாகிடுவோம். வெட்கம் கெட்டதுகள், ரோஷம் இல்லாததுகள். அப்படி பேசவானம். அது எங்கட பாசை அல்ல, அது எங்கட லாங்குவேஜ் அல்ல. அதமாக, ஒழுக்கமாக, நாகரீகமாக கிட்ட நெருங்குங்கோ. உங்களுக்கு நெருங்கேறதா? பெரியவங்களை வயதுல மூத்தவங்க அனுப்புங்கோ, கேளுங்கோ. மா ஹத்முக்குமா, என்ன உங்க 2 பேருடைய செய்தி? இங்க ஏன் வந்திருக்கிறீங்க? என்ன நடப்பு? இது உங்களோட தொழில் இல்லையே. அப்ப 2 பேரும் காரணம் சொல்றாங்க. வலிவபல் ரீசன், அழகான காரணம் சொன்னாங்க. நாங்க வந்த காரணம் என்ன தெரியுமா? எங்கட வீட்டுல ஆண்கள் யாரும் இல்ல, எங்கட வாப்ப ஒரு நோயாளியாக இருக்கிறார்கள். நாங்களும் வாழோணும், நாங்களும் வயிற்றுக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் இத்தால் இருக்கிறேன், என் கணவன் மௌத்தாகித்தாரு, என் கணவன் மௌத்தாகித்தாரு. நான் இத்தால் இருக்கிறேன், என் கணவன் மௌத்தாகக்குள்ள 4 யதீம்களை வச்சுட்டு வைத்திருக்கிறாரு. மூத்தவருக்கு வயது 8, 2வது வயது 6, எல்லாருமே வயதுல குறைஞ்சவங்க. நான் ஒரு யதீம், நான் ஒரு விதவையாக இருக்கிறேன், இத்தால் இருக்கிறேன், எனக்கு எந்த வசதியும் இல்ல. அந்த பெண் என்ன செய்ய தெரியுமா? இடியாப்பம் சுட்டு காலையில இடியாப்பத்தை கொண்டைத்து புள்ளைகள் எழும்புறதுக்கு முன்னால ஒரு கடையில போட்டுட்டு வாரா. அவருக்கு இது குத்தம் இல்ல, அவருக்கு இது குத்தம் இல்ல. நான் இத்தால் இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு யாசகம் வாங்கக்கூடாது, யாசகம் கேட்க தேவையில்லை. அவருக்கு உழைத்து வாழலாம். இஸ்லாம் அது ஆகமாக்கி இருக்கிறது, இஸ்லாம் அது ஆகமாக்கி இருக்கிறது. இந்த 2 பெண்களும் சொன்னாங்க, நாங்க வயிற்று பொழைப்புக்காக வந்திருக்கிறோம். எங்கட வாப்ப ஒரு நோயாளி கட்டில படுத்திருக்கிறாரு, அவருக்கு எலும்பேடாது, எங்கட வீட்டுல ஆண்கள் யாரும் இல்ல. பிரச்சனைய சொன்னாங்க. அப்படியா? நாங்க அப்படியா? அப்படி ஓரமாகிடுவோம். அப்படி செய்ய வேணும், அப்படி செய்ய வேணும். வீட்டுல கேட்டு என்ன காரணம் சொன்னாங்க? நாங்களும் வெளிய மேலத்தான் இருக்கிறோம். எங்கட வீட்டை பாத்தீங்களா? மழை பெஞ்சா தண்ணி கொட்டுது, வெயில் முழுந்தா வெளிச்சம் உள்ளுக்கு வருகிறது, லைட் இல்ல. எங்கட வீட்டோட குமரிக்குது 14 வருஷம். அந்த புள்ளைய முடிச்சு கொடுக்கணும் இல்லையா? ஒரு வீடு ஒன்று வேணும். நாங்களும் பார்த்தோம், ஒன்றும் சரிவார் இல்ல. நானும் கடலுக்குத்தான் போறேன் மீன் பிடிக்கிறதுக்கு. அந்த மீன் பிடிச்ச வாழ்க்கையில பார்த்தா எங்களுக்கு 4 ஆண்டு செலவுக்குத்தான் போதும். இந்த ஊட்ட கட்டிக்கொள்ளணுமே, அதுக்கு நான் பார்த்தேன், என் மனைவியாவது போயிட்டு வரட்டுமே சொல்லி அனுப்பி வச்சேன். அப்படியாண்டு கேட்டுட்டு வரவானம். நீங்க சொல்லுங்க, உங்களோட மனைவி சொல்லுங்க, நாளைக்கு அடுத்த பிளைட்ல ஏறி வர சொல்லி நாங்க இந்த ஊட்ட கூட கட்டித்தாரோம். இன்ஷா அல்லாஹ். ஏலதா? செய்யலதா? ஒரு பெண்ணுடைய கற்ப பாதுகாருங்கோ, ஒரு பெண்ணுடைய வெட்கத்தை பாதுகாருங்கோ, ஒரு பெண்ணுடைய மானத்தை பாதுகாருங்கோ. இந்த எல்லாருமே வட்ட தேசமானாடு போட்டு பிரச்சனையத்தான் பேசுவாங்க. எங்களை ஊர்ல இத்தனை பெண்கள் எல்லாத்தையும் வைத்திருக்கிறாங்க, எங்களை வீட்டுல இத்தனை குமர்கள் இங்க இருக்கிறாங்க. பிரச்சனையை பேசவானம். இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு என்ன சொல்லுங்கள்? என்ன ஹல்? என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஓரமாக 2 பேரும் அந்த 2 பேருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் புகட்டினாங்க. எந்த காசியும் கேட்கல, எந்த காசியும் எடுக்கல. சொன்னாங்க 2 பேரும் அனுப்பினாங்க. சரி போங்க, 2 பேர் பைத்தியம் இங்க இருக்கிறாங்க. ஏன் பாப்பா? இதுதான் வாலிபர்கள், இதுதான் யூத். சொன்ன இங்க இருக்க அவசரமா போங்கோ. அந்த 2 பேரும் பேசிட்டாங்க. பேச்சு வாப்பாட்ட சொல்றாங்க நடந்ததெல்லாம். வாப்பா ஒரு ஆச்சரியமான வாலிபர்,
எங்கட ஊர்ல அப்படி ஒருத்தர் நாங்க கண்டில்ல, எங்கிருந்து வந்தாரோ தெரியா, தண்ணி அள்ளினாரு, கால்நடைகளை கொடுத்தாரு, ரொம்ப சக்தி வாய்ந்தவரு, சுப்ஹானல்லாஹ், இப்படி எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி அந்த 2 பொம்புல புள்ளே வாப்பாட்ட கார்குசாரி சொல்றாங்க, நடந்தத சொல்றாங்க. வாப்ப சொன்னாரு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, வெளிகமையில் அப்படிப்பட்டவர் இருக்கிறாரா? வெளிகமையில் அப்படிப்பட்டவர் இருக்கிறாரா? தவற கூட்டிக்கொண்டு வாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. வாப்பா அனுப்புறார் ஒரு பொம்புல புள்ளைய ஒரு வாலிபரை கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு. குர்ஆன் எங்களோட பேசுது, எங்களோட டயலாக் பண்ணுது, எங்களோட கலைக்குது. அல்லாஹ் சொல்றான், வஜாஅத் இஹ்தாஹுமா, அந்த 2 பொம்புல புள்ளைகள்ல இப்ப ஒரு பொம்புல புள்ள வருகிறது. ஒன்று தான் வந்துச்சு, ஒரு பொம்புல புள்ள வருகிறது. இவ்வளோ சொன்னா போதும், ஆனா அல்லாஹ் எப்படி வந்துச்சுன்றதே சொல்றாங்க. வந்தேன்னு மட்டும் சொல்ல இல்ல, எப்படி வந்துச்சு. ஒரு பொம்புல புள்ள வந்துச்சுன்னு மட்டும் சொல்ல இல்ல, அந்த புள்ள எப்படி வந்துச்சு. தம்ஷீ அலா இஸ்திஹ்யாஇன், வெட்க நடை போட்டவளாக வந்தாள். என்ன நடை? வீர நடை அல்ல, லெப்ட் ரைட் இல்ல. என்ன நடை? வெட்க நடை. குர்ஆனுடைய வாசகம் இது, இது தஃசீர் அல்ல, குர்ஆனுடைய வாசகம். இந்த வாசகத்தோடாக நீங்க தொழுக கூடாது, ஆயத்து பூர்த்தியாகாது. வஜாஅத் இஹ்தாஹுமா, அந்த 2 பேர்ல ஒரு பொம்பளை புள்ள வாரா, என்ன நடை போட்டு? வெட்க நடை போட்டவளாக. இன்றைக்கு அந்த வெட்க நடை பெண்களுக்கு இல்லாமலாகிவிட்டது. சில உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு 3 வகையான ஹிஜாப் இருக்குது, ஒரு ஆணுக்கு 2 வகையான ஹிஜாப் இருக்குது. நாங்களும் ஹிஜாப் எடுக்கணும். பெண்களுக்கு 3 வகையான ஹிஜாப், ஆண்களுக்கு எத்தனை ஹிஜாப்? 2 ஹிஜாப் இருக்குது. ஆண்கள் எடுக்க வேண்டிய முதலாவது ஹிஜாப் லிபாசு தக்வா. என்ன லிபாஸ்? லிபாசு தக்வா. லிபாசு தக்வா ذلك خير. உடுக்கக்கூடிய உடைகள் இந்த ஜுப்பாவல்ல, இந்த தொப்பி அல்ல, இந்த தலப்பாவல்ல, உடுக்கக்கூடிய உடைகள்ல ஆக நல்ல சிறந்த சிறப்பான உடை தக்வாவுடைய உடை, தக்வாவுடைய ஆடை. தக்வாவுடைய உடுப்ப உடுத்தா இந்த வெள்ள ஜுப்பா சூரியனுடைய சூட்டை மறைப்பது போல, இந்த ஸ்வீட்டர் கனமான கம்பளி போர்வை குளிர் தாக்கான உடம்பை பாதுகாப்பது போல தக்வாவுடைய உடுப்பு பாவத்தை விட்டு பெண்ணை பாதுகாக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்தாங்க தக்வாவுடைய உடுப்பு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்தாங்க தக்வாவுடைய உடுப்பு. கேட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள், யூசுஃபே என்னப்பா ஆச்சரியம் இது, நாங்க கொண்டே சொன்ன கிணத்துல போட்டோம், இல்லா போட்டு சொல்லி நீ ஆட்சி செய்தாய். யார் கேட்கிறாங்க? இது யார் கேட்கிறாங்க? யூசுப் கேட்கிறாங்க, சகோதரர் கேட்கிறாங்க. நாங்க கொண்டே கிணத்துல போட்டோம், நீ இல்லா போட்டு சொல்லி நீ என்ன செய்தாய்? ஆட்சி செய்தாய். காலு அந்த யூசுப் கால அன யூசுப் கால அன யூசுப் வஹாதா அஹி. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் கேட்கிறாங்க, நாங்க கொண்டே கிணத்துல போட்டோம், நீ நாசமா போன்னு சொல்லி நீ பார்த்த ஆட்சி செய்ற இங்க வந்து இது எப்படி சொன்னாங்க? ஒரு பறவைக்கு 2 இறக்கைகள் இருக்கிறது போல யாருடைய வாழ்க்கையில 2 இறக்கைகள் இருக்குமோ அவர்களுக்கு இந்த இடம் கிடைக்கும். இன்னஹு மன் யத்தகி வ யஸ்பிர் ஃபஇன்ன அல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். குர்ஆன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னஹு மன் யத்தகி வ யஸ்பிர் ஃபஇன்ன அல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். யாருடைய வாழ்க்கையில தக்வா இருக்குமோ, நான் தக்வாவுடையவன். அந்த பெண்மணி முன்னுக்கு வந்தா நான் அவளை விட்டும் விரண்டு ஓடினேன். கதவுகள் மூடப்பட்டிருந்தது,
குர்ஆனுடைய ஆரம்பம் சொல்லுது வகல்லகத்தில் அபுவாப், அந்த பெண் கதவெல்லாம் மூடிவிட்டால் சாவியெல்லாம் கையில் இருக்குது. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வஸ்தபக்கல் பாப், கதவின் பக்கமாக ஓடுறாங்க. அல்லாஹ் கதவை திறந்து விட்டான். வால்பயா சய்யிதஹா லதல் பாப். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். தக்வாவுடைய ஹிஜாப் உடுங்க வாப்பா, தக்வாவுடைய பர்தா உடுங்கோ, தக்வாவுடைய லிபாஸ் உடுங்கோ. லிபாசு தக்வா ذلك خير. இரண்டாவது ஹிஜாப் என்ன தெரியுமா? இது ஆண்களுக்கும் வேணும் பெண்களுக்கும் வேணும். இரண்டாவது ஹிஜாப் என்ன தெரியுமா? அதான் லிபாசுல் ஹயா, வெட்கத்தின் உடுப்பு, வெட்கம் என்ற உடுப்பு. இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. الإيمان والحياء قرنا، إذا رفع أحدهما رفع الآخر. حديث أو كما قال عليهم الصلاة والسلام. سبحان الله. வெட்கம் என்றதும் ஒரு உடை, வெட்கம் என்றதும் ஒரு ஆடை. பெண்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஆக பெரிய பொக்கிஷம் இது வெட்கம். வெட்கம் வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று பாவத்தை விட்டு எங்களை பாதுகாக்கும். உனக்கு வெட்கம் இல்லையா, எல்லாத்தை செஞ்சுக்கோ. இதனால தான் அல்லாஹ் சொல்றான், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சி கொண்டு போறதுக்கு ஒரு பெண்மணி வந்திருக்கிறா. வந்து சொன்னா என்ன தெரியுமா? ஆச்சரியமா சொன்னா. வந்தா எப்படி வந்தா? தம்ஷீ அலஸ்திஹியாஇன், வெட்க நடை போட்டவளாக வந்து சொன்னா, இன்ன அபி யதுஊக, எங்கட வாப்பா உங்களை கூப்பிடுறாரு. நீங்க வாங்க போகுது கூப்பிடல. எப்படி? நீங்க வாங்க போகுது கூப்பிடல. எங்கட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்க கூப்பிடல. என்ன குர்ஆனுடைய லாங்குவேஜ், என்ன குர்ஆனுடைய லஹ்ஜா, என்ன குர்ஆனுடைய சஜா. குர்ஆன் சொல்லுது, வந்து சொன்னாங்க, நான் கூப்பிட இல்ல. இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா, எங்களுக்கு நீங்க தண்ணி போகிறதுக்குரிய கூலி தருவதற்கு எங்க வாப்பா உங்களுக்கு வரட்டுமா. இது குர்ஆன். அதுக்கு மேல ஹதீஸ் இருக்குது, தஃப்சீர் இருக்குது. நான் பேச விரும்பல, ஏனென்றா நேரம் இடம் கொடுக்குதில்ல. அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, ரெண்டு பேரும் போறாங்க. பேய்த்து பாப்பாட்ட எல்லாம் சொல்றாங்க. பாப்பா எல்லாம் கேட்டாரு. பாப்பா எல்லாம் கேட்டு போட்டு வாப்பா சொன்னாரு, நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், நீங்க ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய அட்டகாச அந்த அநியாயக்காரனுடைய ஆட்சியை விட்டு பாதுகாக்கப்பட்டுட்டீங்க. நீங்க பத்திரமா போய்க்கு வாங்கோ, இந்த ஊர்ல வாழுங்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. இப்ப போகக்குள்ளதான் அன்பான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, அன்பான யுவதிகளே, இப்ப கொஞ்சம் யோசிக்கும். இப்ப ஒரு மகள் சொல்றா, வாப்பாட்ட ஆச்சரியமான ஒரு பதிவு, ஆச்சரியமான ஒரு சம்பாஷணை, ஆச்சரியமான ஒரு டயலாக். வாப்பவோட எப்படி பேசணும், வாப்பவோட எப்படி கலைக்கணும், இதே குர்ஆன் சொல்லி தருகிறது. பிள்ளைகளோட எப்படி பேசணும். இன்றைக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் பட்டர் பூச விருப்பம் இல்லை. ஏண்டா இன்றைக்கு பட்டர் பூசி 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 பாண்ட சைஸை விட பட்டர் குடிப்பேன். தெரியுமா உங்களுக்கு? பட்டர் பூசி 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 என்ன இப்ப பான் வந்து 10 ounce 10 கிராம், அதுக்கு மேல பூசிட்டு பட்டர் வரும் 100 கிராம தாங்கிப்பேன். அதனால பட்டர் பூச நான் விருப்பம் இல்லை. நான் உண்மையை சொல்றேன். எங்கிட்ட அநேகமான வாப்பமாருக்கு பிள்ளைகளோட பேசவும் தெரியாது. அநேகமான வாப்பமாருக்கு எப்படி பேசணும், இதே படிங்கோ. இது ஒரு மார்க்கம். பிள்ளைகளோட எப்படி பேசணும், இதே போல நாங்க பழகணும். வாப்பவோடு எப்படி பேசணும் பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, 950 வருஷம் தாவத்து கொடுக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். தந்த சொந்த மகனை கூப்பிடுறாரு. சொந்த மகன், அன்பு மகன். வாடா வாப்பா, இஸ்லாத்தை எடுத்துக்கோ வாப்பா, வா வாப்பா, கலிமா சொல்லு வாப்பா, வீட்டுக்குள்ள வா வாப்பா. அவரும் கூப்பிட்டது இஸ்லாத்தின் பக்கமாகத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டதும் இஸ்லாத்தின் பக்கமாகத்தான். அவரும் ஒரு முஸ்லிம் தான். فَإِن تَوَلَّيْتُمْ فَمَا سَأَلْتُكُم مِّنْ أَجْرٍ إِنْ أَجْرِيَ إِلَّا عَلَى اللَّهِ وَأُمِرْتُ أَنْ أَكُونَ مِنَ الْمُسْلِمِينَ. சூரா யூனுஸ்ல அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கும் ஏவி இருக்கிறான் ஒரு முஸ்லிமாகத்தான் இருக்கும்படியா. நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். இஸ்லாத்துக்கு பக்கமாகத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை கூப்பிட்டாங்க. மகன் ஏலா 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 வெறுக்கிறான், நிராகரிக்கிறான், ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசி கட்டம், கப்பல்ல வாப்ப இருக்கிறாரு.
மகன் தண்ணீரை தாண்டு கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். அல்லாஹ் எங்களை பண்ணிப்பானாக, எங்களை பாதுகாப்பானாக, அப்படிப்பட்ட நிலைமையை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. இந்த கட்டத்தில் மகன் தண்ணீர தாண்டு கொண்டிருக்கிறாரு, அழிய போறான், மௌத்தாக போறான். இந்த கட்டத்தில் ஒரு வாப்பா எப்படி பேசுவாரு? அடே நசீபு கெட்டவனே, இப்பயாவது வாடா, அப்படித்தானே? உனக்கு இப்பயாவது விளங்க இல்லையா? தொலைஞ்சி வா. எங்க வாப்பமாட்ட பேச்சு பிடித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டத்திலே அப்படி பேசல. அந்த கட்டத்திலே பேசின வார்த்தை யா புனைய இருக்கம்மானா, என்ற அன்பு மகனே இப்பயாவது கப்பல் ஏறிக்கோ வாப்பா. எந்த யாபுனைய என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா யாக்கூபுக்கு, யூசுஃபுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களோ, யாபுனைய லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக, எந்த யாபுனையவை பயன்படுத்தினாங்களோ அதே யாபுனையவைத்தான் அந்த கடைசி கட்டத்திலையும் தந்த மகனை பார்த்து சொல்றாங்க, யாபுனைய இருக்கப் மஅனா, என்ற அன்பு மகனே இப்பயாவது விஷயத்தை விளங்கி கப்பல் ஏறிக்கோ வாப்பான்றாங்க. இன்னொரு வாப்பா இருந்தாரு. அந்த வாப்பா யாரு தெரியுமா? ஒரு காபிரான வாப்பா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா. அந்த வாப்பா எப்படி பேசினாரு? அதே மாதிரி குர்ஆன்ல சொல்றாங்க, வாப்பமார் எப்படி பேசணும், பிள்ளைகள் எப்படி கலச்சோணும், பிள்ளைகள் எப்படி டெவலப் பண்ணணும், அந்த வாப்பா பேசினாரு. இந்த மகன் வாப்பாவோட பேசுறாரு, யா அபத்தி லிமா தஅபுது ஷைத்தான், யா அபத்தி லிமா தஅபுது மா லா யஸ்மா, யா அபத்தி லிமா தஅபுது மா லா யன்ஃபா, யா அபத்தி யா அபத்தி, அன்பு வாப்பா அன்பு வாப்பா அன்பு வாப்பான்னு பேசிக்கொண்டே போறாரு. இந்த வாப்பாக்கு பொறுக்கையில போயிட்டது. இந்த வாப்பா எடுத்தெடுப்புல சொன்னாரு, லஅர்ஜு மன்னக், உன்னை கல்லடிச்சு கொள்ளுவ பாத்துக்கோ. குர்ஆன் குர்ஆன் ஒரு காவிரான வாப்ப பேசுற பேச்சு இது. லஅர்ஜு மன்னக், கல்லடிச்சு கொள்ளுவ பாத்துக்கோங்க. வஹ்ஜுர்னி மலியா, என்ற முகத்தில முழிச்சாம தொலைஞ்சு போவாப்ப. இந்த வார்த்தையை நான் பாதிச்சா நானும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காவிரான வாப்பட பத்தியில் உள்ளவங்க தான். ஜவா சொல்றேன், துண்டு துண்டாக வெட்டி நாய்க்கு போட்டாலும் அங்க கொடுக்க மாட்டோம். எங்க வாப்ப சொல்றேன், எப்படி நான் சொல்வதை நீ நிக்காஹ் செய்யணும், அதை நீ செஞ்சா என்ன முகத்திலே முடிச்சாரு. யார் சொல்றது? பாப்பா. அப்படி சொல்லா, அப்படி சொல்ல அதிகாரம் எங்களுக்கு இல்ல. பாப்பா சொல்றாரு, லஅர்ஜு மன்னக், கல்லடிச்சு கொள்வோம் பார்த்துக்கோ. வஹ்ஜுர்னி மலியா, என்ற முகத்தில முடிச்சாம தொலைஞ்சு போவாப்போம். இப்ப பார்த்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதுக்கு பிறகு பாப்பாவோட பேசுறது ரத்தம் இல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம். வாப்ப சொல்றாரு முகத்துல முடிச்சாம போன்னு சொல்லி. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏண்ட வாப்பட முகத்துல முடிச்சாம யாண்ட முகத்தில் நான் முடிச்சேன். வாப்ப சொன்னதுக்கு எனக்கு செய்யலாம். வாப்பாவை பார்த்து சொன்னார், ஸலாமுன் அலைக்கும், வாப்பா உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். அஅ்தஸிலுக்கும், குர்ஆன் ஆச்சரியமானது. அவர் சொல்லல அஹ்ஜுருக்கும், உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன், உங்களோட முகத்துல முடிச்ச மாட்டேன் என்று சொல்லல. அவர் சொல்றார் அஅ்தஸிலுக்கும், கொஞ்ச நாளைக்கு நான் ஒதுங்கி இருக்கிறேன். வாப்பாவோட கோபம் இல்ல, ஆனா வாப்பாவை விட்டு கொஞ்ச நாளைக்கு ஓரமாக நிற்கிறேன், ஒதுங்கி நிற்கிறேன். குர்ஆன் சொல்லித் தருகிறது, வாப்பாவோட எப்படி கலச்சோணும், வாப்பாவோட எப்படி பேசணும், பிள்ளையோட எப்படி பேசணும். இதே போலத்தான் அந்த பொம்புளை புள்ள சொல்லுது வாப்பாட்ட பேச்சு, வாப்பா எனக்கு இவரை கல்யாணம் முடிச்சாங்க பிடிக்கும். எப்படி சொல்லுவோம்? இவரை எனக்கு நீங்க முடிச்சுட்டாங்க எப்படி வாப்பாட பேச்சு சொல்லிடுமா? சொல்ல ஏலும், ஆனா சொல்றது நாகரிகம் இல்ல. நாகரிகமான ஒரு வார்த்தைக்குது, நாகரிகமாக சொல்லுது. அந்த புள்ள சொல்லுது, பாப்பா இவரை எங்கட வீட்டுக்கு வேலை கெடுத்தா மிச்சம் நல்லா இருக்குமே. எது கெடுத்தா? வேலை கெடுத்தா நல்லா இருக்குமே. யா அபதி இஸ்தஅஜிருஹு இன்ன கைர மன் இஸ்தஅஜரத்தல் கவியுல் அமீன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ரொம்ப ஆழமானது. உலமாக்களுக்கு சொல்லுகிறேன், அன்பாக சொல்றேன், ஒவ்வொரு பள்ளியிலையும்
கிழமையில 2 நாள் குர்ஆனுடைய வகுப்பு வைங்கோ. குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? டாக்டர் வீரமந்திரின்னு சொல்லி இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு பௌத்தர் இருக்கிறார். இவர் யார் என்றால் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ். உலக சுப்ரீம் கோர்ட்டுகளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் உடைய வைஸ் பிரசிடென்ட். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அவர் எழுதின ஒரு புத்தகத்துக்கு அவார்ட் கொடுத்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அந்த புத்தகத்தை தமிழ்ல கூட மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. நான் உலமாக்களுக்கு சொல்றேன், இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கும்படியாக. இதுல இஸ்லாமிய ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது, இஸ்லாமிய ஃபிக்ஹ் எங்கிருந்து வந்துச்சு, பிரிட்டிஷ் லோ, அமெரிக்கன் லோ, பிரெஞ்சு லோ, ரோமன் லோ என்று சொல்லி உலகத்தில் எல்லா லோவும் இருக்குது. இவர் சொல்றாரு, ஒரு லாயர் ஆகிறதுக்கு இஸ்லாமிக் லோவை நீங்க படிக்காத வரையில உங்களோட லோ பூர்த்தியாக மாட்டாரு. இந்த புத்தகத்திற்கு படிங்கோ. இது 800 ரூபாய்க்கு இந்த புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்துல குர்ஆனை பத்தி எழுதக்குள்ள அவர் சொல்றாரு, குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு கிதாபு தெரியுமா, குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு தெய்வீக புத்தகம் தெரியுமா? அவர் சொல்றாரு, ஒரு மனிதன் உயர போக போக எல்லைகள் விரிவடைவது போல, உயர போக போக எல்லைகள் விரிவடைவது போல ஆத்மீகத்தில் வளர்ச்சி காண குர்ஆனுடைய எல்லைகள் விரிவடைந்து கொண்டே போகும். அர்த்தம், உயர போக போக எல்லைகள் விரிவடைவது போல ஆத்மீகத்தில் வளர்ச்சி காண குர்ஆனுடைய எல்லைகள் விரிந்து கொண்டே போகும். உதாரணமாக வச்சுக்கோங்க, இந்த இடத்தில் உட்கார்ந்து பார்க்கிறேன், இவ்வளவுதான் பார்க்கிறோம். 2ஆம் மாடிக்கு போனா இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கிறோம். 3ஆம் மாடிக்கு போனா இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கிறோம். ஒரு விமானத்தில் ஏறி பறந்தா முழு இலங்கையையும் ஒரே பார்வையில பார்க்கணும். அப்படித்தான் மேல போக 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 எல்லைகள் விரிவடைந்து கொண்டு போகும். அவர் சொல்றாரு, ஆத்மீகத்தில் வளர்ச்சி காண ஆத்மீகம் வளர வளர குர்ஆனுடைய எல்லைகள் விரிந்து கொண்டே போகும். குர்ஆனுக்கு வரைவிலக்கணம் இருக்கிறது, அது ஆத்மீகத்துடைய வளர்ச்சிக்கு பின்னால் உள்ளது. எனவே உலமாக்களுக்கு அன்பாக சொல்றேன், ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் இன்றைக்கு இந்த பள்ளியில் ஒரு குர்ஆனுடைய வகுப்புண்டா, நாளைக்கு அந்த பள்ளியில ஒரு ஃபிக்ஹுடைய வகுப்பு, நாளைக்கு அந்த பள்ளியில ஒரு தஃசீருடைய வகுப்பு, ஒரு ஹதீஸுடைய வகுப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு உடன்பாட்டுக்கு வருவோம், ஒரு ஒற்றுமைக்கு வருவோம். என்னன்னு சொன்னா, நாங்க எந்த வகையான ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தையும் பேச தேவையில்லை. அது 2% இருக்கும், ஒரு 3% இருக்கும், அதை விட்டுடுவோம். 97% நாங்க உடன்பாடு, நாங்க ஒற்றுமையாக இருக்கிறோமே, நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை பேசுவோமே, அந்த குர்ஆனை பேசுவோமே, அந்த கலாச்சாரத்தை பேசுவோமே, அந்த பண்பாட்டை பேசுவோமே, அந்த அகலாத்தை பேசுவோமே, அந்த யதார்த்தத்தை பேசுவோமே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளி வாசல்கள்ல குர்ஆனுடைய வகுப்புகள், பள்ளி வாசல்கள்ல ஹதீஸுடைய வகுப்புகள், பள்ளி வாசல்கள்ல சஹாபாக்களை பத்தி, பள்ளி வாசல்கள்ல அஹ்லு பைத்தை பத்தி நாங்க பேச 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 இந்த உம்மத்துக்கு மத்தியில இஸ்லாத்தினுடைய விழிப்புணர்வு வரும், இஸ்லாத்தை பற்றி விளக்கங்கள் வரும். எனவே அன்பாக சொல்றேன், வாலிபர்களே, உங்களோட வாழ்க்கையில இந்த பாவத்தை மட்டும் செஞ்சிட வானம். எந்த பாவத்தை சொன்னா, ஆண் பெண் கலப்புடன் இருக்குது. அது பாடசாலைகள்ல மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்கள்ல மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் ஹராமாக்கப்பட்டது. அதை தெரிந்து கொள்ள பாருங்க. 2வது ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு வட்டி என்று சொல்லக்கூடிய கொடூரம் எல்லாரையும் ஆட்டி படைச்சுக் கொண்டிருக்கிறது. வட்டி ஹராம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரு வாப்ப சொல்யூஷன் கொடுத்தாங்க? இஸ்லாமிய வங்கி இருக்குது, அதுவும் பணக்காரனுக்குரிய வங்கி தான், ஏழைக்குரிய வங்கி அல்ல. ஒரு சாதாரண ஒரு ஆளின் வைத்து எனக்கு ஒரு மோட்டார் பைக் வாங்கணும், எனக்கு ஏதும் தாங்க கேட்டா அவங்க சொல்றாங்க 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாங்க, இன்கம் டாக்ஸ் ஃபைல கொண்டு வாங்கன்னு சொல்லி மதரசாவில 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி இன்கம் டாக்ஸ் கட்டினா பிடிக்குமாப்பா? அவர் ஒரு பைக்கில் வாங்கணும், மொட்டை பைக் கொண்டு. அதுக்கு சொல்றாங்க, உங்களோட 6 மாசம் இன்கம் டாக்ஸ் கட்ட லாஸ்ட் 1 இயர் இன்கம் டாக்ஸ் ஃபைலையும் 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லி 11,000 ரூபாய் சம்பளம். சின்ன சம்பளம் வாங்குற ஆட்களுக்கு இஸ்லாமிய வங்கி இல்ல, அது பணக்காராக்களுக்குத்தான், பணக்காராக்களுக்குத்தான் அது. நான் கேட்கிறேன், இந்த சின்ன சின்ன சாதாரண ஆட்களுக்கு, சாதாரண கைத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, இன்றைக்கு ஜனவரி மாதம் பிள்ளைய ஸ்கூலுக்கு போடணும், அடிஷனல் ஒரு செலவு வந்திருக்குது,
ஸ்கூல் பேக் வாங்கணும், ஷூ ஒன்று வாங்கணும், குடை ஒன்று வாங்கணும், தண்ணி போத்தல் ஒன்று வாங்கணும், ஸ்கூலுக்கு ஒரு டொனேஷன் கட்டணும், 5000 ரூபாய் பணம் வேணும். இன்றைக்கு யாரு கொடுப்பாங்க? இன்றைக்கு யாரு கொடுப்பாங்க? வெளிக்கமையில ஏறும் ஏற்பாடு இருக்குதா? ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும், யாரும் கொடுப்பாங்களா? சும்மா ஒருத்த கொடுப்போம், 2 முறை கொடுப்போம், 3வது முறை கண்டா அப்படியே ஓடிடுவோம். அவர் கேட்க முந்தையே சொல்லுவோம், சரியான கஷ்டம் வைக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் காசிக்குமா அவர்கிட்ட கேட்டுவோம். அவர்கிட்ட கேட்டுறது. அப்ப பாப்பார், ஓஹோ இவர்கிட்ட பல்லு கலத்தேலா, இவர் ஏண்ட பல்ல கலச்சிட்டாரு என்று சொல்லி வேற மொல்ல மல்பா போட்டு வைத்திடுவாரு. நான் கேட்கிறேன், சதக்கா கொடுக்கிறத விடவும் கடன் கொடுக்கிறதுக்கு 18 மடங்கு நன்மை கூட. 18 தானே? இப்னு மாஜாவுடைய ரிவாயத்து 18 மடங்கு நன்மை கூட. சதக்காவுக்கு 10 மடங்கு. மாபாருல் ஹதீஸ் வந்திருக்கிறது, சதக்கா கொடுத்தா கேபிட்டல் திருப்பி கிடைக்க மாட்டா, கடன் கொடுத்தா கேபிட்டல் திருப்பி கிடைக்கும், ஆனா நன்மை கூட. எங்கேயாவது இருக்கிறா? இங்க இஸ்லாமிய வங்கி இருக்குது, 7 மண்டா வைத்து கேளுங்க பார்ப்போம். காசு தள்ளி சொல்லுவாங்க, காசு நாங்க கொடுக்கறதில்ல, நாங்க முராபஹா செய்வோம், நாங்க இஜாரா செய்வோம், அதுவும் உங்க எல்லாத்தையும் எழுதி கொண்டு நாங்க செய்வோம், சும்மா செய்ய மாட்டோம். நான் கேட்கிறேன், அன்புக்குரிய உலமாக்களே, அன்பான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையிலே நானும் சில மிஸ்டேக் செஞ்சிருக்கிறேன். இப்ப அதை நினைச்சு மனவருத்தப்படுறேன். சில கட்டங்கள்ல மிம்பர்ல ஏறி பிரச்சனையத்தான் பேசிப்போம், சொல்யூஷனை கொடுத்திருக்க மாட்டோம். நான் சொல்றேன், கொழும்புல வைத்து பாருங்க, நவலோக ஹாஸ்பிட்டலுக்கு, நவலோக ஹாஸ்பிட்டலுக்கு பிடிச்சா பிள்ளைக்குது ஒரு பவுனிங் சென்டர், எதிரி சூரிய என்று சொல்லிருக்கிற பவுனிங் சென்டர். ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் என்ன கொடுவாப்பா? ஒரு பார்மசி, ஒரு பேபி சோப், அந்த பேபி ஷாப் கொண்டு உள்ள கிடைச்சா அதுக்கு தேவையான சாமான், அல்லது ஸ்நாக் ஷாப் கொண்டு சின்ன கடை ஒன்று இருக்குது, சர்பத்து விற்கிற, அங்க என்ன ட்ரிங்க்ஸ் விற்கிற மனுஷன் விற்குமாங்கிறது அங்க இருக்குது. பக்கத்தில் என்னன்னு சொன்னா பவுனிங் சென்டர், அடுத்த கடை பவுனிங் சென்டர். என்ன காரணம்? என்ன காரணம்? உதாரணமா வச்சுக்கோங்க, உங்களோட ஊர்ல இருக்கேலும் எந்த ஊர்ல நீக்கேலும் ஒருத்தர் இந்தியாவுக்கு போறாரு, 6 நாள் பயணம், ஒரு கிழமை பயணம். மனைவிக்கு என்ன செஞ்சாரு? ஒரு 3000 ரூபாய் பணத்தை கையில கொடுத்தாரு, இதை வச்சுக்கொண்டு சமாளிங்கோ, இந்தியாவுக்கு போயிட்டு வார, வியாபாரத்துல போறேன். இந்த பெருமணம் கொண்ட இந்த பொம்புட இந்த மனைவி அந்த காசை வாங்கி கொண்டு சமாளிக்கிறார். கணவன் போயிட்டு 2 நாளையில 3 நாளையில புள்ளைக்கு நல்ல காய்ச்சல், டெங்கு அபாயம் இருக்குது. அல்லாஹ் அப்படிப்பட்ட நோயை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, ஆவியத்தான வாழ்வ நசீபாக்குவானாக, ஆவியத்தாகவே வாழ்ந்து ஆவியத்தாகவே மரணிக்க தொகை செய்வானாக. இந்த பிள்ளைக்கு நோய் டெங்கு வந்துட்டது. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் முதலாவது கேட்பாரு, என்ன செஞ்சீங்க? சக்தி போடுறாரோ? அப்ப ரத்தம் செக் பண்ணணும், உள்ள மட்டும் இதே எழுதுறாரு. அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், பிளட் கவுண்டிங், ஃபுல் பிளட் செக்கிங் எல்லாம் செக் பண்றது போட்டு சொல்றாரு, இதை போயிட்டு செக் பண்ணுங்க. லெபார்டரியில போயிட்டு கொடுத்தா சொல்றாங்க, இதுக்கெல்லாம் பில் வருகிறது 4500 ரூபாய். மாப்பிள்ளை கொடுத்த எவ்வளோ? 3000 ரூபாய். அது ஏற்கனவே 3 நாள் முடிஞ்சு 1000 ரூபாய் போயிட்டது. கையில எவ்வளோ இப்ப 2000 ரூபாய். இது எவ்வளவு வேணும் இப்ப பில் செக் பண்றதுக்கு? இது மருந்து வாங்குறதுக்கு அல்ல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு அல்ல, புள்ளேற நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 2500 ரூபாய் வேணும். சொல்லுங்க பாப்போம், எந்த பள்ளிக்கு போனா கிடைக்கும்? சொல்லுங்க பாப்போம், எந்த பள்ளிக்கு போனா கிடைக்கும்? எந்த மதரசால கிடைக்கும்? எந்த சங்கத்தில் கிடைக்கும்? இவ பார்த்தா ஒன்றுமில்ல, அப்படியே பர்தாவுக்குள்ள கைய போட்டா காதுப்ப கலத்தினான், பர்தாவுக்குள்ள கைய போட்டா மாலையை கலத்தினான். இதை கண்டேன் என்ன போல ஒரு ஆளி. அப்ப நான் நினைச்சு கொண்டு அடுத்த கிழமை ஜும்மாவுக்கு தலையங்கம் சரி, அடுத்த கிழமை ஜும்மாவுக்கு தலையங்கம் சரி. என்ன தலையங்கம்? பெண்கள் வெட்கம் இல்லாம பர்தாவுக்குள்ள கைய போட்டு இப்படி கலத்துறாங்க, நாங்க கண்ணால கண்டோம் என்று சொல்லி நிம்பர்ல பேசுறது. இதை ஏன் கலத்துறாவாப்பா? இதுக்கு யாரு குத்தவாளிதாப்பா? இந்த குத்தத்துக்கு யாரு குத்தம்? குத்தவாளி
அவ கலட்டினா கொண்டு கொடுத்தா எல்லாம் எடுத்து கொண்டு போனா புள்ளையிட மருந்தை செக் பண்றான், அட்மிட் பண்ண வந்துட்டுது. இப்ப என்ன ஆகுது, ஹாஸ்பிட்டல் பில் வந்திக்கு இவ்வளவு பில் வந்திக்குது. என்ன செய்யணும் இப்ப ஊட்ட போகை வச்சோணும், எங்கே வலிக்குதா? நீங்க சொல்லும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று சொல்லி அவருக்கு பேசி கொள்ளலாம், அதுக்கு பழக்கப்பட்டில்ல. டெஸ்ட் பண்ணினா அதுக்கு போறதுதான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியம் அட்மிட் பண்றதுக்கு. நான் கேட்கிறேன், எங்கட ஊர்ல எது நீக்குதா? வெளிகமையில வாழக்கூடிய அத்தனை தனவந்தர்களுக்கும் அன்பாக சொல்றேன், உங்களோட பணத்தை நீங்க கொண்டு பேங்க்ல வச்சுவீங்க, சேஃப் கீப்பிங் பாதுகாப்பாக வச்சுவோமே. கரண்ட் அக்கௌண்ட் இருக்கட்டுமே, சேவிங் அக்கௌண்ட் இருக்கட்டுமே, பிக்ஸ் டிபாசிட் இருக்கட்டுமே, அதாவது ஃபாரின் கரன்சி நீக்கட்டுமே சொல்லி எங்கட காசு அங்க வச்சிருக்கிறோம். எங்கட காசுக்கு அவங்க எங்களுக்கு வட்டி தாராங்க. எங்கட ஊர்ல உள்ள அதே ஏழை, எங்கட ஊர்ல உள்ள ஏழைகள் அவங்களோட நகைய கலட்டி கொண்டு கொடுத்துட்டு வட்டிக்கு பணம் வாங்கி கொண்டு வராங்க. எங்கட காச எங்கட ஊர்ல உள்ள பேங்க் எங்கட ஊர்ல உள்ள ஏழைக்கு வட்டிக்கு கொடுத்து அவங்க வட்டி வாங்கி அவளும் வாழ்ந்துட்டு எங்களுக்கு ஒரு கணக்க தாராங்க. அந்த பணத்தையா நாங்களுக்கு வாழ போறோம்? அன்பாக சொல்றேன், எனக்கு தெரியும் உங்களோட ஊர்ல 4 பேங்க் இருக்குது, உங்களோட ஊர்ல எத்தனையோ பவுனிங் சென்டர் இருக்குது, இதுக்குள்ள போறவங்க முஸ்லீம்கள். எங்களுக்கு தெரியும், நான் நல்லா சொல்லுவேன், நான் பேங்க்ல வேலை செய்யக்கூடிய பேங்க்ல சம்பந்தம் உள்ளவர், எனக்கு நல்லா தெரியும். அன்புக்குரிய சகோதரே, இன்றைக்கு சொல்றாங்க பேங்க்ல உங்களுக்கு தெரியுமா பவுனிங் நடக்கிற ஆக பீக் டைம் என்ன டைம் தெரியுமா? அந்த டைம் தான் ஜும்மா டைம். ஆண்கள் எல்லாம் ஜும்மாவுல, பெண்கள் எல்லாம் பேங்க் உள்ளுக்கு. ஆரம்பிங்கோ, ஊர்ல ஆரம்பிங்கோ. ஒவ்வொரு தனவந்தரும் முன்னுக்கு வாங்கோ, நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் தாரேன், நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் தாரேன். இங்குள்ள உலமாக்களை கொண்டு ஒரு சரியாக உருவாக்குங்கோ. இங்க இருக்கக்கூடிய பேங்கர்ஸ் முன்னுக்கு வாங்கோ, லைசன்ஸ் எடுங்கோ. நாங்க சொல்லுவோம், இங்க கொடுக்கிறோம் வட்டி இல்லாத கடன் கொடுக்கிறோம், நகையை கொண்டு வைங்கோ, வச்சுட்டு பணத்தை எடுத்து கொண்டு போங்கோ. நாங்க நிர்வாக செலவுக்குரிய பணத்தை மட்டும் எடுப்போம், உங்கள்கிட்ட வட்டி அளவிட மாட்டோம். இது எங்களை கடன் எடுத்துக்கொண்டு போங்கோ. முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மாற்று மதத்தவர்கள் வந்தாலும் அவங்களுக்கும் கண்ணியமாக கொடுப்போம், சங்கையாக கொடுப்போம். நாங்க சொல்லுவோம், வட்டி இஸ்லாத்தில் எனக்கு மட்டுமல்ல ஹராம், வட்டி உனக்கும் ஹராம். ஓண்ட ரத்தத்தை குடிக்கலாம் விருப்பமில்ல, எங்கட பள்ளிக்கு வா, எங்கட இடத்துக்கு வாங்கோ, நான் உங்களுக்கு வட்டி இல்லா கடன் தாரோம். 2 நன்முஸ்லிமுக்கு கொடுங்க பார்ப்போம், உங்களை பத்தி எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நாங்க குடும்பத்துக்குரிய சகோதரி பணத்தை கொடுங்கோ. சம்மாந்துறையில சுமார் 9-8 வருடங்களுக்கு முன்னால இப்படி ஒன்று ஆரம்பிச்சாங்க, மஸ்லமுல் இஸ்லாமி என்று சொல்லி வட்டி இல்லா கடன் கொடுக்கணும் என்றதுக்காக வேண்டி சின்ன ஒரு அமைப்புல ஒரு பைத்துல் மால் ஆரம்பிச்சாங்க. நான் இந்த மாசம் ஜும்மா வெள்ளிக்கிழமை, அதாவது முதலாவது வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி மார்ச் மாசம் 2ஆம் தேதி அங்க பேசியிருந்தேன். அங்க சொல்றாங்க, எங்கட சென்ற வருஷத்தினுடைய முழு டிரான்சாக்சன் இருக்குது. எவ்வளவு டிரான்சாக்சன் என்று சொன்னா 42 கோடி. 42 கோடி பொறுமதியான பணம் எங்கட மஸ்லமுல் இஸ்லாமிய உள்ளுக்கு நாங்க டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறோம், நாங்க முதலீடு செஞ்சிருக்கிறோம், நாங்க லாபம் கொடுத்திருக்கிறோம், நாங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறோம். அன்றைக்கு சிறியசா ஆரம்பிச்சாங்க, இன்றைக்கு பெரியசாக இருக்கிறது. நாளை இப்ப யோசிக்கிறாங்க என்ன தெரியுமா, ஒரு முதலீட்டு வங்கியாக எப்படி ஆக்கலும் என்று யோசிக்கிறாங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த வெளிக்கக்கூடிய ஒவ்வொரு செல்வந்தரும் வெளியில் இருக்கிறீங்க, கொழும்புல இருக்கிறீங்க, வெளியூர்களில் வியாபாரம் பண்றீங்க, ஊரை கவனிங்கோ. நீங்க சொல்லுங்க, ஒரு போதுமான மொழியை உருவாக்குங்கோ. வட்டி இல்லா கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நாம் உருவாக்குவோம். வெளிகமையில யாருமே வட்டி செல்லக்கூடாது. அதுக்கு எந்த பணம் பணமாகட்டும், எந்த கல்வியப்பணமாகட்டும் என்று முன்னுக்கு வாங்கோ. இது பணக்காரர்களுடைய மட்டுமல்ல, உலமாக்கள் இதை வழிநடத்துங்கோ. செல்வந்தர்கள் இதுக்கு பணத்தை கொடுங்கோ. புத்திஜீவிகள் ஐடியாக்களை கொடுங்கோ. மைக்ரோ பைனான்ஸ் சின்ன லெவல்ல மக்களுக்கு பணவரி செஞ்சு அவங்களை முன்னேற்ற பாருங்க. இப்படியான பங்குகள் செய்வது எங்களுடைய மிகப்பெரிய பணி, மிகப்பெரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதோட கடைசியாக மிக முக்கியமான ஒரு தலையங்கம் தான், அன்பு பெற்றோர்களே, நானும் ஒரு பெற்றோர், எனக்கும் குழந்தைகள் இருக்கிறது. அன்பாக சொல்றேன், பிள்ளைகள் பெரியொரு அமானிதம்.
இதை நாசமாக்கி விடாதீர்கள். பிள்ளைகள் ஒரு அமானிதம், இதை நாசமாக்கி விடாதீர்கள். கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு பிரியலாம், ஆனா அந்த புள்ளைக்கு உம்மா வாப்பா நீங்க 2 பேரும் தான். மனைவிய தலாக்கு சொல்ல இயலும், புள்ளைய தலாக்கு சொல்ல இயலாது. குழந்தைகள் அமானிதங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பல வகையான குழந்தைகளை பற்றி சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லிட்டு அவங்களோட புள்ளைய பத்தி சொல்றான். இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜக்கரியாவை பத்தி சொன்ன அல்லாஹ் யஹ்யாவை பத்தி சொல்றான். தாவூத பத்தி சொன்ன அல்லாஹ் சுலைமான பத்தி சொல்றான். சுப்ஹானல்லாஹ். யாக்கூப பத்தி சொன்ன அல்லாஹ் யூசுஃப பத்தி சொல்றான். இஸ்ஹாக்க பத்தி சொன்ன அல்லாஹ் யாக்கூப பத்தி சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் மாறி மாறி வாப்பா, மாறி மாறி பிள்ளைகள், வாப்பா இப்படி புள்ளை இப்படி, வாப்பா இவரே புள்ளை இவரே. எத்தனையோ நபிமார்கள் மகனாக இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மிக தெளிவாக சொல்றான். ஒன்று மட்டும் சொல்றேன். குர்ஆன் 2 உதாரணம் சொல்லுது. வரதல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூத். உங்களுக்கு வேணும்ண்டா, உங்களுக்கு விருப்பம்ண்டா ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, குர்ஆன் சொல்லுது உங்களுக்கு விருப்பம்ண்டா உங்களோட புள்ளைய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போலே மாற்றிடும். அல்லாஹ் மன்னிப்பானாக. உங்களுக்கு விருப்பம்ண்டா உங்களோட பிள்ளைகளை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போலே மாற்றிடும். வாப்பா சொல்றாரு கப்பல்ல ஏறுவாப்பா, அவன் சொல்றான் நான் செத்து மடிஞ்சாலும் உங்களோட பேச்சு நான் கேட்க தயாரில்லை, நான் மௌத்தாக விருப்பம், உங்களோட பேச்சு கேட்க விருப்பம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகனை போலே மாற்றிடும். அவங்களோட மகனை பார்த்து வாப்பா சொல்றாங்க அல்லாஹ் சொன்னான் உன்னை அறுத்த குர்பான் செய்ய சொல்லி. அந்த புள்ள சொல்லுது வாப்பா நான் மௌத்தானாலும் பிரச்சனை இல்ல, அல்லாஹுடைய கட்டளை ஹயாத்தாகட்டுமே. அன்பு தாயே, அன்பு சகோதரியே, அன்பான சகோதரிகளே, உங்களோட கையில் இருக்குது உங்களோட பிள்ளைகளை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளையை போலவும் ஆக்கேலும் அல்லாஹ் மன்னிப்பானாக. உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு வேணும்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளை போல ஆக்கவும் வேணும். பிள்ளைகள் அமானிதங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளைகள் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 குடும்பத்தை பத்தி சொல்றான். 2 குடும்பம். ஜும்மாக்கள் ஓதும்போ இந்த 2 குடும்பத்தை பத்தி, ஜும்மாக்கள் ஓதும்போ இந்த 2 குடும்பத்தை பத்தி. ஆலே இப்ராஹிம், ஆலே இம்ரான். ஆலே இப்ராஹிம், ஆலே இம்ரான். ஆலே இப்ராஹிம் யாரு, ஆலே இம்ரான் யாரு? إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل إمران ذرية بعضها من بعض. குர்ஆன் 2 குடும்பத்தை பத்தி சொல்லுது. ஒன்று ஆல இப்ராஹிம், اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. இப்ராஹிமுடைய குடும்பம். இன்னொரு குடும்பம் இருக்கிறது ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். إذ قالت امرأة عمران رب إني نذرت ما في بطني محررا. இம்ரானுடைய மனைவி, இம்ரானுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொம்புல கற்பனையாக இருக்கிறாள், வயிற்றுல குழந்தையை சுமந்திருக்கிறாள். அவ என்ன நியத்து வச்சா, அவர எம்பிஷன் என்ன, அவர நோக்கம் என்ன? உலமாக்களுக்கு சொல்றேன், இந்த 2 குடும்பத்தை பற்றியும் குர்ஆன் ஹுத்பாக்கள் ஓதுங்கோ. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், இப்ராஹிம், அதாவது சூரா ஆல இம்ரான், அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொந்தமான குடும்பம், ஜக்கரியாவுக்கு அலைஹிஸ்ஸலாம் சொந்தமான குடும்பம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொந்தமான குடும்பம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொந்தமான குடும்பம். சுப்ஹானல்லாஹ். அந்த குடும்பம் லேசான குடும்பம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தை பற்றி உள்ள சூரா. வயிற்றில குழந்தையை சுமந்து கொண்டு நியத்து வச்சரா, கிடைச்சது பொம்புல புள்ள, நியத்து வச்சா வேறொண்டு, கவலைப்பட்டா, ஆத்திரப்பட்டா, அல்லாஹ் அவட நேர்ச்சியை வீணாக்கல்ல, அவட கவலையை வீணாக்கல்ல. அந்த பொம்புல புள்ளைக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சிச்சு. அந்த ஆம்பளை புள்ளையை கொண்டு தான் அல்லாஹ் பைத்துல் முகத்திஸ் சுத்தமாக்கினான். எனக்கு பேச நேரம் இடம் கொடுக்கதில்ல,
ரெண்டு குடும்பத்தை பத்தி பேசுங்கோ. எங்க குடும்பங்கள் இப்படித்தான் ஆகோணம். இஹ்திலாத், ஆண் பெண் கலப்படம் கூடாது. அன்பாக சொல்றேன், கல்யாணம் முடிக்க முந்தி ஒன்று சொல்றேன், கல்யாணம் முடிக்க வயசில்ல, கல்யாணம் முடிக்க வயசில்ல. 25 தான் கல்யாணம் முடிக்கணும் என்றது இல்ல. 50 முடிக்கலும், 55 முடிக்கலும், 60 முடிக்கலும். கல்யாணம் முடிக்க யாருக்கும் வயசில்ல. எனக்கு தெரிய நான் என் வாழ்க்கையில சில விஷயங்களை பார்த்திருக்கிறேன். வெள்ளவத்த பள்ளிக்கு ஒரு வாலிபக்குள்ள வந்தாரு. அவருக்கு வயது 23 இருக்கும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில கோல் போட்டாரு. ஹஜ்ரத் அவசரமா அவங்கள சந்திக்கணும், ஒரு ஏஜென்டான விஷயம், எனக்கு டெலிபோன்ல டிஸ்கஸ் பண்ண ஏலா, எனக்கு அனுமதி கொடுங்களேன் ஓலை வந்து சந்திக்கிறதுக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு போயிருக்கிற முகருக்கு அவர் வந்து சொன்னாரு, ஹஜ்ரத் உங்களோட கிளாஸுக்கு வாரவன், உங்களோட கிளாஸ்ல ஒரு நாள் நீங்க பயான்ல சொன்னீங்க, உம்மா வாப்பட கல்யாணத்தையும் சில கட்டங்கள்ல செஞ்சு வைக்கணும் என்று சொல்லி நான் அப்படிப்பட்ட ஒரு ஃபத்வா கேட்டு வந்திருக்கிறேன் என்றாரு. அவர் இந்த கல்யாணம் முடிச்சில்ல, அவருக்கு வயது 23. அவர் சொல்றாரு, என் உம்மட நிக்காக நான் செஞ்சு வைக்க போறேன். என் வாப்ப விட்டு பிரிஞ்சு வாழ்றா, எங்களுக்காக வேண்டிய அவ பொறுமை செஞ்சா, 2 தங்கச்சிமார கரை சேர்த்து 2 தாத்தமார கொடுத்துட்டோம். என் தம்பியை தருக்கிறாரு, அவர் இங்க தான் படிக்கிறாரு, நான் இப்ப மூத்தவரு. என் உம்மா வந்து எனக்கு சொல்றா, இப்ப வந்து எனக்கு பொறுத்துக்கொள் இயலாது, நான் கல்யாணம் செய்யணும், என்ன நிக்காக செஞ்சு வை என்று சொல்லி எனக்கு சொல்றா. நான் என்ன செய்ய ஹஜ்ரத் கேட்ட சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு சொன்னேன், நான் பயான்ல சொன்னதை நீ செய்ய சொல்லி. கல்யாணம் செஞ்சு வைக்கிறது சுன்னத்தல்ல, இபாதத்து. ரெண்டும் இருக்கிறது. கல்யாணம் முடிக்கணும், முடிச்சு வைக்கணும், ரெண்டும் இருக்கிறது. வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, சில பெண்களுடைய கார்பூசார்கள் சொல்ற கேட்டுக்கோங்க. ஏன்னா நிக்காக பயான்களை சொல்லிருக்கிற சீரியல ஒரு புள்ள வந்து சொன்னாரு, அவருக்கு அந்த ஊம பாச தெரியும். என்ன பாச? ஊம பாச. ஊமைகளோட பேசுவார், ஊமைகளோட பேசி அவங்க சொல்றத பயானா மொழிபெயர்ப்பாரு. ஒரு நாள் சொன்னார் வந்து, முஃப்தி சாப், நான் ஒரு புள்ளைய நிக்காக செய்ய போறேன், அந்த புள்ள பொறப்புலையே பேச இல்லாத புள்ள, ஊம பாச நல்லா தெரியும், ஆனா வாய் பேசலா, காது செவிடு வாய் பேசலா. அந்த புள்ளைய நான் நிக்காக செய்ய போறேன், நான் முடிக்கவான்னு கேட்டாரு. நான் முதலாவது கேட்ட கேள்வி, உண்ட உம்மா உனக்கு என்ன அனுமதி கொடுத்துட்டாரான்னு சொல்லி. உம்மா என்ன சொல்றா? சிரிச்சு கொண்டு சொன்னார், ஹஜ்ரத் என் உம்மாட்ட போய் அனுமதி கேட்டேன், எங்க உம்மா சொன்னா, முடிச்சுக்கோ மகனே, பிரச்சனை இல்ல, வாயால ஊர்வலாய் பேசியிருக்க மாட்டா தானே, நல்ல புள்ள முடிச்சுக்கொண்டு சொன்னார். ஊர்வலாய் பேசில்லாத புள்ள முடிச்சுக்கோ. முடிச்சிட்டாரு. கல்யாணம் என்றதுக்குதே முடியுங்கோ, ஆனா சும்மா முடிக்க வானம், ஒரு நோக்கத்தோட முடியுங்கோ. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, புள்ள இல்ல, புள்ள நிலையாவது, புள்ள கிடைக்கல, அல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க, முடியெல்லாம் பழுத்துட்டு யா அல்லாஹ், முள்ளெல்லாம் தெரிச்சிட்டு யா அல்லாஹ், ஆனாலும் உனக்கிட்ட துஆ கேட்கறதை விட்டு நான் நிராசையற்று போகல யா அல்லாஹ். காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا. அல்லாஹ் துஆ கேக்குறாங்க, வஸ்தகல الراس شيبا ولم اكن بدعاء ربي شقيا. நீண்ட துஆ கேட்டு போட்டு அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், ஏன் தெரியுமா புள்ள கேட்டேன்? 4 பேர்கிட்ட கேட்டு மரடிக்கிறதுக்கு அல்ல, 4 பேர் பார்த்து என்ன கேவலமா பேசக்கூடாது என்பதற்காக வேண்டிய அல்ல, எனக்கு புள்ள வேணும் ஒரே ஒரு நோக்கத்துக்குத்தான். யரிசுனி வயரிசு மின் ஆலி யாக்கூப், ஏண்ட இல்முக்கும் ஏண்ட நுபுவத்துக்கும் ஏண்ட ஜுஹது நுபுவாவுக்கும் இந்த நுபுவத்துடைய வேலைக்கும் அனந்தரம் கொள்ளக்கூடிய ஒரு அனந்தரக்கார புள்ளைய தாண்டி கேட்டாங்க. சும்மா புள்ள கேட்க வாடம், எங்களை இஸ்லாத்துக்கு அனந்தரக்காராக்கள் வேணும், எங்களை இல்முக்கு அனந்தரக்காராக்கள் வேணும், எங்களை தீனுடைய வேலைக்கு அனந்தரக்காராக்கள் வேணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்விதான்,
யர்சுமி வ யர்சுமின் ஆலி யாக்கூப். யா அல்லாஹ், ஆல யாக்கூபுடைய பனு இஸ்ராயீலுடைய அந்த தௌராத்துடைய அந்த இன்ஜீலுடைய இல்முக்கு அனந்தரம் கொள்ளக்கூடிய அனந்தரக்காராக்களான பிள்ளைகளை தாய் அல்லாஹ்னு கேட்கிறாங்க. நாங்களும் அப்படித்தான் துஆ கேட்கணும் அல்லாஹ்விடத்துல. யா அல்லாஹ், எனக்கு புள்ள வெள்ள புள்ளை அல்ல, கருப்பு புள்ளை அல்ல. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான பிள்ளைகளை தருவாயாக. கல்யாணம் முடிக்க முந்தையே பார்த்துக்கோங்க. கல்யாணம் முடிக்க முந்தையே சொன்னாங்க, இந்த கனேகமான வாப்பமாருக்கு பிள்ளைகளை பற்றி கவலை பெருமை பாரதிமா. புள்ளை கட்டு போய்த்தார். ஒரு சிங்கள புள்ளை நிக்காஹ் செய்ய போறாரு. அவருடைய விருப்பத்தை கல்யாணம் முடிச்ச போறாரு. இப்பதான் வாப்பக்கும் உம்மக்கும் கன்சல்ட் பண்றது. ஓடி வார எங்கேயாலும் அனுப்பல, ஜமாத்துல எங்கேயாலும் பயானுக்கு அனுப்பலதா, எங்கேயாலும் ஒரு ஆலிமுடைய அவரை சம்பந்தப்படுத்தா, ஓடி வாரது. அப்படி அல்ல. புள்ளைய பத்தி இஸ்லாம் பேசுவதாக இருந்தா இஸ்லாம் புள்ள பிறக்கிறதுக்கு முந்தையே பேசிக்குது. இஸ்லாம் சொல்லுது, தஸவ்வஜுல் வலூதல் வதூதல் அஊத். இரக்கமுள்ள அதிகமாக புள்ள பாக்கியம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சுக்கோங்க. சும்மா முடிக்க வேணும். புள்ள பாக்கியம் உள்ள குடும்பத்தில் முடிங்கோ. புள்ள வழக்கானம், அமானிதம், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தைய ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் உண்மையை சொல்றேன். மனிஸ்ததா மின்குமுல் பாஅத. கல்யாணத்துக்கு வயசு இல்ல பாப்பா. எங்க ஊர்ல பழக்கம் இருக்குது, உங்க ஊர்ல இருக்கும். என்ன பழக்கம்? என்னப்பா வயசாச்சு கல்யாணம் முடிக்கலையா? என்னாச்சு? வயசாச்சு கல்யாணம் முடிக்கலையா? வயசுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி முடிக்கணும்? கனடாவில் இருந்தேன். அவங்களோட பரிகாசமா பேசினேன். உங்களோட ஊர் சட்டம் இருக்குது, எப்படி தெரியுமா சட்டம்? அவங்களோட ஊர்ல சட்டம், இந்த ஊர்ல சட்டம் அதுதான். 18 வயசுல தான் கல்யாணம் முடிக்கணும். அதுக்கு முந்தைய கல்யாணம் முடிக்கலாம். எத்தனை வயசுல? 18 வயசுல தான் நிக்காஹ் செய்யலாம். அதுக்கு பிறகு 18 வயசுக்கு முந்தைய கல்யாணம் முடிக்கலாம். இது மனிதனால உருவாக்கப்பட்ட லோ, மனிதனால உருவாக்கப்பட்ட சட்டம். ஆனா அதே நாட்டில் இன்னும் ஒரு சட்டம் இருக்குது. 9 வயசுல ஒரு பிள்ளைக்கு உம்மவாகவும் வேணும். எப்படி ஆகணும்? கின்னஸ் புக்ல வைத்து பார்த்தா இருக்குது, ஆக சின்ன வயசு உம்மா எத்தனை வருஷம்? 9 வருஷம். 9 வயசுல உனக்கு பிள்ளைய பெற்றெடுக்கலும் உம்மவாகலும். ஆனா 18 தான் எதாகலும் மனைவியாக ஆகலும். என்ன விளையாட்டு? குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. பாத்திலுக்கு அடிப்படை இல்ல. நாங்க சொல்றோம், நீங்க பெண்களை கண்ணியப்படுத்துவீங்களா? பெண்களை கண்ணியப்படுத்துறீங்களா? இஸ்லாம் சொல்லி இருக்குது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 முடிச்சு காட்டினாங்க. 6 வயசு பெண்ணையும் நிக்காஹ் செய்தாங்க. உங்களுக்கு நீங்க வாழணும் என்றதில்ல, நீங்க வாழணும் என்றதல்ல, உங்களுக்கு நிக்காஹ் செய்யலாம். 9 வயசுல ஆயிஷாவுடைய மானத்தில் பேச்சு கைய வச்சாங்க, கார்ட்டூன் கிரினாங்க. அல்லாஹ் எப்படி தெரியுமா கேவலப்படுத்தினான்? அவங்கள ஒன்றுக்கு 9 வயசுக்குள்ள புள்ளைய பெற்றிருக்குது. இன்னும் ஒன்று சொன்னாங்க, நார்த் அமெரிக்கா இங்கே இருக்குது, எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இல்ல, மாட்டு மக்களுக்கு இருக்குது. 2வது கல்யாணம் முடிக்க இயலாது, ஆனா ஜினா செய்யலாம். நாங்க ஜினாவுக்கு லைசன்ஸ் தாரோம். எப்படி லைசன்ஸ் தருவோம்? மசாஜ் சென்டர் என்று லைசன்ஸ் தருவோம். எப்படி லைசன்ஸ் தருவோம்? கசினோ பேர் லைசன்ஸ் தருவோம். எப்படி லைசன்ஸ் தருவோம்? உங்களுக்கு நாங்க இப்படிப்பட்ட வேற பேர்ல லைசன்ஸ் தருவோம். அந்த லைசன்ஸ் எடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஜினா செய்யலாம். கனடாவில் சம்பவம் ஒன்று இன்டர்நெட் இருக்குது, பாருங்க. அல்லாஹ் மனிதனால உருவாக்கப்பட்ட சட்டத்தோட எப்படி அவனை போட்டு பைத்தியகரமாக்கிறான்னு சொல்லி, ஒரு ஜோர்தான் ஃபேமிலி கனடால வாழ்றாங்க. கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்குள்ள இந்த ஹஸ்பண்ட் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. அங்க ஒரு வெள்ளக்கார புள்ள இஸ்லாத்துக்குள்ள வருகிறது. அந்த புள்ள களிமா சொல்ல முந்தி சொல்லுது,
நான் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு விருப்பம், ஆனா என்ன யாரு முடிப்பாங்க, என்ன யாரு முடிப்பாங்க? இவரு அரபி வந்த வேகத்தில் சொல்லித்தாரு, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்ன முடிச்சுக் கொள்வேன். அவ களிமா சொல்லிட்டா, இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா, கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடந்துச்சு, ஆனா ரெஜிஸ்டர் பண்ண இயலாது. லீகலி நாட்டு சட்டத்தில் 2வது கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ண இயலா. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாம வாழ்றாங்க. 2 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் புகழ்ல மனைவிக்கு, முதலாவது மனைவிக்கு கேள்விப்படுகிறது, கணவர் இப்படி ஒன்ற செஞ்சிட்டாராம், கணவர் இப்படி ஒன்ற கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம் என்ற செய்தி கேள்விப்பட்டோன்னே இவ குழம்பி நிக்கிறா. இவ மறுபக்கம் போட்டு பிறட்டா. இப்ப என்ன தெரியுமா ஆச்சு, ஒரு மாதிரியா இவரும் அப்படியும் இல்லன்னு சொல்லி சமாளிச்சு ஏதோ போறாரு. ஆனாலும் இந்த பொம்பளைக்கு சந்தேகம் புகழ்ல. இவர் போயிட்டு சொல்லிட்டாரு 2வது வைத்த அந்த வெள்ளக்கார புள்ளைகிட்ட சொல்லிட்டாரு, இப்படித்தான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எந்த நேரம் இந்த பொம்ஸ் வெடிக்குமோ தெரியாது, சில கட்டங்கள்ல நான் மறியலுக்கு போக வேண்டிய கட்டம் வந்தாலும் வரும், பிரச்சனை இல்ல போவேன், பொறுத்துக் கொள்றேன் என்று சொல்லி இவர் ஏற்கனவே அறிவித்தல் கொடுத்துட்டார் இந்த வெள்ளக்கார பெண்ணுக்கு. அவ சொன்னா, நீங்க ஒரி பண்ணவாறு நான் அதை பார்த்துக் கொள்றேன். யார் சொல்றா? அந்த 2வது வைஃப் சொல்றா, வெள்ளக்கார பொம்புல, நான் அதை பார்த்துக் கொள்றேன், நீங்க ஒரி பண்ண வாரம். சரி, இப்ப என்ன செய்யறாங்க, 2 பேரும் வாழ்றாங்க. ஒரு நாள் மனைவி, மூத்த மனைவி ஃபாலோ பண்றா கணவனை. ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய மாப்பிள்ள நேர ஒரு ஹோட்டலுக்கு போறா. அந்த ஹோட்டலுக்கு போனதுமே இவன் நேரே போலீஸு கோல் போட்டா, என் ஹஸ்பண்ட் இந்த நாட்டு சட்டத்தை வயலேட் பண்ணி 2வது வைஃபோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி இன்ஃபார்ம் பண்ணினதன் தாமதம் 15 போலீஸ் வந்து அந்த வீட்டை ரவுண்ட் பண்ணாங்க. ரவுண்ட் அப் பண்ணி இப்ப ஒரு போலீஸ்காரன் போயிட்டு கதவை தட்டுறாரு. ஏன்னா அவங்க சரியான உயிருக்கு பயம். கதவை திறக்கக்குள்ள மஷின் கன் எடுத்து சுட்டுடுவோம் மேலும் என்ற அச்சம் அவங்களுக்கு இருக்கும். அதனால என்ன செய்யறா, கதவை தட்டக்குள்ள அவங்களும் கண்ணெல்லாம் வச்சு கொண்டா என்ன செய்வாங்க, நீ சுட்டா நானும் சுடுவேன் என்ற அந்த கத்துல தான் திறப்பாங்க. போயிட்டு கதவை தட்டினா அவர் வந்து கதவை திறந்தார். திறந்தோடனே சொன்னாங்களாம், சார் we have a complaint about you, உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது, உங்களோட மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறா, நீங்க 2வது கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்களா, நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம், இந்த நாட்டுல 2வது கல்யாணத்துக்கு அனுமதி இல்லைன்னு நிற்காரு. அந்த வெள்ளக்கார பொம்பளை ஊட்டத்திலிருந்து ஓடி வந்தா. வந்து சொன்னா, நான் கல்யாணம் முடிச்சில்லைன்னு சொல்லி அவ ஒரு லைசனை கொடுத்தா. என்ன லைசன் தெரியுமா, அவ ஏற்கனவே லைசன் எடுத்து வச்சிருக்கிறா ஒரு விபச்சாரி என்று சொல்லி, தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஏற்கனவே லைசன் எடுத்து வச்சிருக்கிறார். எந்த நாட்டில் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி இருக்குன்னு சொல்லி போலீஸ்காரன் காட்டிக்குது, நான் இவருடைய வைஃப் அல்ல, நான் ஒரு விபச்சாரித்தான் என்று சொல்லி அந்த டாக்குமெண்ட காட்டினதுமே போலீஸ்காரன் சொன்னானா, வெரி சாரி, எங்களை மன்னிச்சுக்கோங்க, என்ஜாய் யுவர் லைஃப் தான் போயிட்டான். இதுதான் அல்லாஹ் சொல்றான், குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. மனிதனால உருவாக்கப்பட்ட எந்த சட்டத்துக்கும் இல்ல, அடித்தளவில்லை, அது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே போகும். ஜினா ஹராம் இல்ல, 2வது கல்யாணம் ஹராம், ஜினா ஹலால். உங்களுக்கு 18 வயதுக்கு பிறகுதான் கல்யாணம் முடிக்கணும், ஆனா 9 வயசுல புள்ளைய பெற்றிருக்கணும் உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. வாழ்க்கையில் எப்பயுமே இஸ்லாத்தை கொண்டு வாங்குவோம். இஸ்லாம் என்ன சொல்லுது, நான் யாருக்கும் சொல்ல இல்லை, நீங்க போயிட்டு 2வது கல்யாணம் முடியும் சொல்லி. நான் ஒன்று சொல்றேன், 2வது கல்யாணம் முடிக்கிறவங்க டிரான்ஸ்பேரன்சி மிக தெளிவான ஒன்றை சொல்றேன், உள்ள வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ளவானோம். மனைவி போயிட்டு 2வது முடிக்கிறவா மிக தெளிவாக சொல்லுங்க, நான் முடிக்கத்தான் போறேன். ஒளிச்சி மறைச்சி பொய் பேசி, சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில என்ஜாய் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையும் அல்ல. பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கோ. நாட்டு சட்டத்தில் அனுமதி இருக்கிறது, ஆனா சட்டம் என்ன சொல்லு தெரியுமா, நிக்காஹ் செய்ய 2வது கல்யாணம் முடிக்கக்கூடியவங்க நீங்க போயிட்டு 4 பிள்ளைய பெற்றுட்டு 2வது நிக்காஹ் செய்யக்குள்ள டாக்குமெண்ட் போடுறீங்க, என்ன தெரியுமா, கல்யாணம் முடிக்காதவர் என்று சொல்லி. இப்ப எங்க பிரச்சனை வரும், நீங்க மௌத்தாகுவீங்க,
சில கட்டங்கள்ல சில பாவத்தை செஞ்சுட்டு மௌத்தாகுவோம். தௌபா செய்ய இயலும், ஆனாலும் அந்த பாவத்துக்கு பின்னால் உள்ள ரியாக்ஷன்ஸ், அந்த பாவத்துக்கு பின்னால் உள்ள விளைவுகள் முடியாது. ஜினா செஞ்சிட்டோம், அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக. ஜினா செஞ்சிட்டோம், ஒரு ஜினாவில் ஒரு புள்ளைய பெற்றெடுத்துட்டோம், நாம தௌபா செஞ்சிடுவோம். அந்த புள்ள பொம்புல புள்ளையாக இருந்தா அந்த பொம்புல புள்ள வழி யார் வர போறாரு? அந்த பொம்புல புள்ளைக்கு யாரு குஃபர்? அந்த பொம்புல புள்ளைக்கு யாரு மஹரம்? அந்த பொம்புல புள்ளைக்கு அனந்தர சொத்தங்க. நாங்க செஞ்ச ஜினாவுக்கு தௌபா செஞ்சிட்டோம், அன்பு தாயே, உன்னுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை யாருடைய குழந்தை? கணவனை ஏமாத்தேலும் நாங்க தௌபா செஞ்சிட்டோம். அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட போகுது. கணவன் சொத்து இந்த பிள்ளைக்கு போகுமா? இந்த பிள்ளைக்கு புகையலாது, இந்த பிள்ளைக்கு புகையலாது. வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கற்பம், இந்த கரு, ஒரு பெண்ணுடைய ரகம் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பொறுமதியானது, ரொம்ப பொறுமதியானது. இதை பாதுகாக்க வேண்டும், இதை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, ஒரு பெண்ணுடைய கருவுடன் விளையாடினவன், ஒரு பெண்ணுடைய ரகமுடன் விளையாடினவன் கொலை செய்யப்பட வேண்டியவன், ஹத்தடிக்கப்பட வேண்டியவன். அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹத்து ரகசியமாக கொடுக்கலா, பகிரங்கமாக கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஐயோ பாவம் என்று கூட சொல்லுவது பாவம், ஐயோ பாவம் என்று சொல்லுவது கூட பாவம். அந்த ரெண்டு பேருக்கும் கொடுக்கக்கூடிய தண்டனை பகிரங்கமாக கொடுக்கப்பட வேண்டும். ஐயோ பாவம் என்று கூட சொல்லக்கூடாது. ஏன்? ஒரு பெண்ணுடைய கற்பம், ஒரு பெண்ணுடைய கரு அவ்வளவு மகத்தானது. ஏன் காரணம் என்றா, நாங்க தவறு செஞ்சுட்டு பேசிடுவோம், சந்ததியே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒன்று சொல்ல கேட்டுக்கோங்க வாலிபர்களே, தேசித்தான் ஆகணும், மறச்சேலாது, ஹக்காக சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்ல இல்லண்டா மணக்குமார்கள் எங்களை லானத்து செய்வாங்க. நீங்க ரெண்டு பேரும் புறங்குறீங்க, நீங்க ரெண்டு பேரும் பழகுறீங்க, நீங்க சொல்றீங்க 5 வருஷம் எஃப்ஐஆர், 6 வருஷம் எஃப்ஐஆர், ஸ்கூல் அட்வான்ஸ் லெவல் செய்த காலத்திலிருந்து எங்க எஃப்ஐஆர் இருக்குது. நீங்க சொல்லிக் கொண்டு வந்து சொல்லி பார்க்கிங் கொண்டும் சரிவரல்ல. நீங்க ரெண்டு பேரும் பார்க்கிறீங்க என்ன தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுவோம், குடும்பம் நடத்துவோம், வயிற்றுல புள்ள உருவாகட்டும், அப்ப ஒன்றும் செய்யலாம், எங்கட வாப்பா உமா செஞ்சு வச்சிருவாங்க என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து குடும்பம் நடத்திட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னால ஒன்று சேர்ந்துட்டீங்க. 2 மாசத்துல அந்த புள்ளைக்கு சக்தி போகுது, மனம் பெருத்துது, டெஸ்ட் பண்ணி பார்த்தா வயிற்றுல புள்ள. இப்ப ஒன்றும் செய்யலாம், புள்ளைய குடும்பத்தால் ஓடி போறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு, வைத்து சொல்றாங்க இப்ப ஒன்றும் சண்டை பிடிச்சு வேலை இல்ல, இப்ப பேசி வேலை இல்ல, ஏண்ட மவள் கற்பனையாகிட்டா, அவட புள்ள வயிற்றுல நிக்காக செஞ்சு வச்சோனம். யாருக்கும் தெரியா, ராவோட ராவா பேச்சுவார்த்தை, ராவோட ராவா எல்லாம் முடிவிச்சுட்டாங்க. நாளைக்கு பாரி பள்ளியில கல்யாணம், நாளைக்கு இவர் தான் ஹஜ்ரத் பயானுக்கு வருவாரு, கொழும்புல இந்த ஹஜ்ரத் வாராரு, மாஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ரத் வாராரு, இந்த லெப்பேம் வாராரு, இந்த மதரசா புள்ளையில உட்கார்றாங்க. எல்லாரும் சேர்ந்து அல்லாஹும்ம அல்லிக் பைனஹுமா கமா அல்லக்த பைன ஆதம் வ ஹவ்வா துஆ கேட்டாலும் கூட வயிற்றுல உள்ள புள்ள ஹராமான புள்ளதான். வயிற்றில் உள்ள புள்ள ஹராமான புள்ள, அந்த புள்ளோட புள்ள அல்ல. அந்த புள்ளைக்கு அனந்தர சொத்துல பங்கு கிடைக்க மாட்டாரு. அந்த பொம்புல புள்ள பிறந்தா அவனுக்கு மகரம் இல்ல. அந்த பொம்புல புள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க நீங்க வழியா வரையலாது. விளையாடவானம் விளையாடவானம் இதிலே சில்லிடெல்லாம். ஒரு பெண்ணுடைய கற்பு அவ்வளவு மகத்தானது. ஒரு பெண்ணுடைய கற்புல சுமரக்கூடிய வளரக்கூடிய புள்ள அவ்வளவு மகத்தான புள்ள. எனவே வாழ்க்கையில புள்ள வளர்க்கிறது என்றது ஒரு மிக முக்கியமான அம்சம். அதனால தான் இஸ்லாம் சொல்லிருக்குது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே சொந்த ஊடல்ல
உங்களுக்கென்று சொல்லி ஒரு இருப்பிடத்தை உருவாக்கிக்கோங்க. கலப்பிடம் கூடாது. ஒரு வீட்டுக்கு போனா மாமி, மருமகள், மைனிமாறு, நானட வைஃப், தம்பிட வைஃப், சுபஹானல்லாஹ் எல்லாரும் ஒன்றுக்கு இருக்கிறீங்க. இந்த குடும்பத்துள்ளுக்கு நீங்க எப்படி புள்ள வளர்க்க போறீங்க? இன்றைக்கு தெரியுமா உங்களுக்கு, மருமகன் வீட்டுக்கு வந்தா மாமி ஒரே ஓட்டம். என்ன ஓட்டம்? யார் வந்திருக்கிற? மருமகன் வந்து மாமி ஓட்டம். ஓட வேண்டிய மைனி வாரா, மச்சன் இப்பயா வந்தீங்க, சாப்பிட்டீங்களா? சுப்ஹானல்லாஹ். ஓட வேண்டிய மைனி வந்து வரவேற்கிறா மச்சனை, வரவேற்க வேண்டிய மாமி பின்னுக்கால் ஒரே ஓட்டம். மருமகன் மருமகன் மருமகன். மாமி மருமகன் யாரு வாப்பா? மாமி மருமகன். மனைவிய தலாக்கு சொல்ல ஏலும், மாமிய தலாக்கு சொல்லேலா? மாமி கியாமத் வரைக்கும் மாமி. ஆனா மைனி வரவேற்கிறோம், வந்து வாங்க மச்சான். டாக்டா ஹாஸ்பிட்டல்ல மச்சன் கூட்டி கொண்டு போற தங்கச்ச டாக்டாவை பாக்குறதுக்கு அங்க வச்சு பார்த்தா எல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு யாரு? டாக்டர் சொல்றா தங்கச்சிட்ட மச்சன் நல்லா பார்த்து கொண்டு சொல்லு. எங்க கலாச்சாரம். நான் ஹக்க சொல்றேன், உண்மையா பேசுறேன். இஸ்லாம் சொல்லி இருக்குது மனைவிக்கு வீடு கொடுக்கோணும், மனைவிய உங்களோட கூரைக்கு கீழே வாழ வச்சோணும், அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு உங்களோட மனைவி உங்களுக்கு அனுமதி வாங்கணும், அந்த வீட்டுள்ளுக்கு ஒருவரை வெல்கம் பண்றதுக்கு உங்களோட மனைவி உங்களுக்கு அனுமதி எடுக்கணும். சும்மா கல்யாணம் முடிக்கிறல்ல, சும்மா கல்யாணம் முடிக்கிறல்ல. கல்யாணம் முடிக்க முந்தி வீடு தேவை. அஸ்கினு உன்னவின் ஹைசு சக்கத்தும்மி முதுதிக்கும். அப்ப நீங்க சொல்லுவீங்க, அதுதான் அப்படின்னா இப்ப கல்யாணம் முடிச்சிட. அப்ப நாங்க சொல்லுவோம் ஃபஅலைஹி பிஸ்ஸியாம், நோம்பு பிடிச்சு விடுவீங்க வாப்பா, நோம்பு பிடிச்சு விடுவீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிக்கும் செப்பரேட் 9 வீடு கொடுத்தாங்க. 9 வீடு கொடுத்தாங்க. வீட்டுள்ளுக்கு டாய்லெட் செஞ்சு கொடுத்தாங்க. புகாரி அமரத்தை படிங்க. மிக தெளிவான பசீரத்தோட பேசுறேன். நல்ல குடும்பங்கள் எங்கட கட்டுப்பாட்டுங்கீழ எங்கட வீட்டுள்ளுக்கு எங்கட சூழல்ல எங்கட புள்ள வளரணும் என்றா எனக்கு என்று சொல்லி ஊடிக்கணும். ஒரு வீடு ஒரு மனிதன் வாழ்க்கையில குர்ஆன் 2 மாதிரி சொல்லுது. வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன, வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன. இன்னும் ஒரு ஆயத்துல சொல்லுது லா ததுகுலு புயூத்தன் நபி. அப்படி ஆயத்து லா ததுகுலு புயூத்தன் நபி. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆயத்துல புயூத்துன் நபி, இன்னும் ஒரு ஆயத்துல புயூத் வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வீட்டை பத்தி குர்ஆன் பேசி இருக்கிறது, வீட்டை பத்தி ஹதீஸ் பேசி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லி ذنبي ووسع لي في داري ووسع لي في داري. சஹீஹான ஹதீஸ். சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹாவுல ஷேக் நாஸிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ ஸஹீஹ் என்று கண்டிருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லி ذنبي ووسع لي في داري وبارك لي فيما رزقتني. இன்னும் ஒரு ஹதீஸ் அதையும் ஸஹீஹ் என்று சொல்லிருக்காங்க. அர்பஉன் மின் ஸஆதத்தில் மர்அ, அர்பஉன் மின் ஸஆதத்தில் மர்அ அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான ஒரு மனைவி, வல் பைத்துல் வாஸி, ஒரு விசாலமான வீடு. ஒரு விசாலமான வீடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சீரழித்தற்கு அடையாளம். அது எனக்கு இந்த வீடு இருக்கிறது, எனக்கு இந்த இருப்பிடம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். வாப்பா மௌத்தானா குடும்பத்தில் சண்டை. ஏன் சண்டை வாப்பா? ஒரு வீட்டுக்கு 4 பேர் சண்டை பிடிக்கிறாங்க. கல்யாணம் முடிக்க முடியல பார்த்துக்கோங்க. எனவே மிக அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு சொல்லி தனி பாடம் ஒன்று இருக்கிறது. அந்த பாடத்தை இங்க இருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்கள் அணுகி நான் கல்யாணம் முடிக்க முன்பு என்ன செய்யணும், என் பிள்ளை எப்படி வளர்க்கணும், குர்ஆன் என்ன சொல்லுது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பாப்பா மகனுடைய உறவு எப்படி இருக்கணும், இதை பற்றி குர்ஆன் மிச்சம் கலைச்சிருக்கிறது. இவைகள் அனைத்தையும் மையமாக வைத்து குழந்தைகளை வளர்த்து அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் சபைக்குவானாக. நம் அனைவருடைய குழந்தைகளை கொண்டும் அல்லாஹ் நம்முடைய கண்களை குளிர வைப்பானாக. யா அல்லாஹ் பிள்ளைகளை கொண்டு முகத்தில கரிய சாயத்தை பூசிடாதே யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ண குழந்தைகளை கொண்டு குளிர வைத்தது போல எங்களுடைய கண்களையும் குளிர வைப்பாயாக.
கேவலப்படுத்தாதே அல்லாஹ். எங்களுடைய மதாபிதாக்களை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்வாயாக, எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை சகோதரர்களுக்கும் பல மாதங்களாக என்ன அழைத்து இங்க இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு முன்னால அவர்களிடம் படித்த ஒரு பாடத்தை ஒரு ஆசானுக்கு முன்னால ஒரு மாணவன் சொல்லுவது போல சில விஷயங்களை அவர்களுக்கு முன்னால சொன்னேன். அதை அவர்கள் சரி என்று கண்டால் நான் சரி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என்னை அவர்கள் திருத்தினால் நான் என்னை திருத்திக் கொள்வதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இந்த நிர்வாகத்துக்கும் ஊர் ஜமாத்தினர்களுக்கும் குறிப்பாக அன்பு தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சின்னஞ்சிறார்களுக்கும் பள்ளியை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பான சின்ன சிற குழந்தைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து நல்லா துஆ செய்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.